நம்முடைய தேவன் என்றென்றைக்கும் இருக்கிற தேவனாய் இருக்கிறார். ஆகவே அநாதி தேவனின் அடைக்கலமே, அவர் நித்திய புயங்கள் ஆதாரமே என்கிற பாடலை பாடி கர்த்தரை நாம் மகிமைப்படுத்த போகிறோம். புதிய ஆண்டுக்குள்ளே நம்மை கொண்டு வந்த அழைத்து வந்த தேவன், காருண்யத்தினால் இந்த உலகத்திலிருந்து நம்மை நமக்காக தெரிந்து கொண்ட தேவன், அவரே என்றென்றைக்கும் இருக்கிற அநாதி தேவனாய் இருக்கிறார். எல்லாரும் பாடி மகிமைப்படுத்தலாம். அநாதி தேவன் அடைக்கலமே, அவர் நித்திய புயங்கள் முன்னாதாரமே. கைகளை தட்டி அநாதி தேவன் நித்திய புயங்கள் முன்னாதாரமே. இந்த தேவன் Glory, glory.
வாழ்க்கை செழித்திடுதே தூய தேவ அருளா. ஆமென். சேர்ந்து பாடலாமா? Thank you Jesus. இவ்வுலக வாழ்க்கையிலே நம்மை எல்லா சூழ்நிலைக்கும் நம்மை தப்புவிக்கிறது. ஆமென். ஆகவே அவர் தப்புவித்தார், தப்புவிக்கிறார், தப்புவிக்க போகிறார். அப்போஸ்தலனாகிய பவுல் அதை எழுதுகிறார். தேவன் நம்மை தப்புவிக்க வல்லவராய் இருக்கிறார். ஆகவே சிங்கத்தின் கைகொண்டு கரடியின் கைகொண்டு தப்புவித்த தேவன் இந்த பெலிஸ்தனுக்குமாக என்னை தப்புவிக்க வல்லவராய் இருக்கிறார். இவன் எம்மாத்திரம் என்று தாவீது விசுவாசத்தோடு பாடினார். அல்லேலூயா. எனவே அந்த விசுவாசத்தோடு நாமும் இந்த பாடலை நாம் பாடி கர்த்தரை மகிமைப்படுத்த போறோம். என்னை வல்லடிக்கு நீக்கி உமது கரங்களால் தூக்கி உன்னதத்தில் வைத்ததை மறப்பேன்.
இயேசுவே உங்க கிருபை வேண்டுமே உங்க கிருபை போதுமே கேளுமே உங்க கிருபை நான் ஒன்றுமில்லை இயேசுவே ஹalleluya 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 ஹalleluya
நாளில் வரும் பொழுது குறைவெல்லாம் ஒழிந்து போகலாம். அதற்காகத்தான் நாங்கள் சமூகத்தில் வந்திருக்கிறோம். ஆண்டவர் நம்மை நிறைவுள்ளவர்களாகவும் பூரணராகவும் ஆக்கும்படியாக இந்த பூமியின் தாழ்மைகளுக்கு தன்னுடைய குமாரனை அனுப்பினார். தேவகுமாரனாகிய கிறிஸ்து நமக்காக மாபெரும் தியாகம் செய்திருக்கிறார். மகிமையிலே தேவனிடத்தில் நம்மை கொண்டு சேர்க்க, நம்மை நிறைவாக்கும்படி, பூரணப்படுத்தும்படி இந்த ஆராதனை உலாவிக் கொண்டிருக்கிறார். ஒரு சொற்ப கூட்டமாய் அவரை ஆராதிக்க வந்திருக்கிற நடுவே சர்வ வல்லமையுள்ள தேவனிடத்தில் எழுந்திருக்கிறார். அவருடைய மகிமை, அவருடைய சேக்கின மகிமை இந்த ஆலயத்தில் நிரப்பிக் கொண்டிருக்கிறாமே. அவருடைய மாட்சிமை இந்த ஆலயத்தில் விளங்க போகிறது. இந்த ஆராதனை கற்று எழுந்தவருடைய பெரிய காரியங்களை செய்ய போகிறார். அவருடைய நடுவே விடாமல் தேவனாய் இருப்பேன், என் ஜனமாய் இருப்பார்கள் சொன்னார்கள். அந்த தேவன் இந்த காலை ஆராதனை உங்களோடு அவர் இடைப்பட்டு கொண்டிருக்கிறார். சகோதரனே, சகோதரி, உங்களை அவர் ஆசீர்வதிக்கும்படி, உங்களை நிறைவாக்கும்படி, உங்களை விடுவிக்கும்படி உங்கள் நடுவே விடாமிக் கொண்டிருக்கிறார். சதா காலமையோடு இருக்கிற தேவன், சதா காலமையோடு இருக்கிற தேவன் இந்த ஆராதனை அவர் மகிமைப்பட்டுக் கொண்டிருக்கிறாராம். முழு பலத்தோடு, முழு சிந்தையோடு என்னை ரட்சித்தனை வாழ வைக்கிற ஆண்டவரே, ஆமென். மன நிறைவோடு நான் துதித்துக் கொண்டிருக்கிறேன். Thank you Lord, thank you Lord, thank you Lord. உங்களுக்கு நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. கோடான கோடி ஸ்தோத்திரம், கோடான கோடி ஸ்தோத்திரம், கோடான கோடி ஸ்தோத்திரம். Thank you Jesus. என்னை நடத்தி வந்தீரே, நன்றி சொல்ல வார்த்தை இல்லை. ஆயிரம் ஆயிரம் நன்மைகள் அனுதினம் என்னை சூழ்ந்திட, கிருபையும் இரக்கமும் அன்பும் கொண்டீரே. ஆயிரம் ஆயிரம் நன்மைகள் அனுதினம் என்னை சூழ்ந்திட, கிருபையும் இரக்கமும் அன்பும் கொண்டீரே. நல்ல எபினேசரா என்னை நடத்தி வந்தீரே, நன்றி சொல்ல வார்த்தை இல்லை. நல்ல எபினேசரா என்னை நடத்தி வந்தீரே, நன்றி சொல்ல வார்த்தை இல்லை. ஆயிரம் ஆயிரம் நன்மைகள் அனுதினம் என்னை சூழ்ந்திட, கிருபையும் இரக்கமும் அன்பும் கொண்டீரே. கடந்த நாட்கள் எல்லாம் அவர்கள் அன்பு அதிசயமான இடத்தில் நாட்கள். இந்த உலகம் வஞ்சித்து விடாது, நம் அன்பினால் உன்னை இழுத்துக் கொண்டவர், அளவுக்கு அன்பை உண்மை பொழிந்தவர், அற்புதங்களை செய்து பார், நான் உன்னோடு இருக்கிறேன் என்று சொன்னவர். ஆமென். Thank you Lord. நான் சர்வ வல்லவர் என்பதை நம் வாழ்க்கையில் ஒவ்வொரு காரியங்கள் போல் நிகழ்த்தினவர். இந்த காலை ஆராதனையில் ஆயிரம் ஆயிரமான நன்மைகளை நாம் பெற்றிருக்கிறோம். அனுதினமும் அனுதினமும் நம் வாழ்க்கையை கொடுக்கிற அந்த தேவன், அற்புதமாக நம்மை நடத்துகிற தேவன், இந்த புதிய வருடத்தில், புதிய மாதத்தில் கர்த்தர் மகத்துவங்களை செய்ய போகிறார். எல்லா
நடத்தி வந்தீரே. நன்றி சொல்ல வார்த்தை இல்லை. எனக்கு செய்தவரை இந்த காலங்களை நான் தொழுது கொண்டிருக்கிறேன், ஆராதித்துக் கொண்டிருக்கிறேன், மகிமைப்படுத்துகிறேன். வாழ்க்கையில் எனக்கு அவரே போதுமானவர், அவரே ரட்சகர், அவரே தலைவர், அவரே மீட்பர், அவரே எல்லாவற்றுக்கும் இல்லாமவர். அவரே காலங்களில் சபை நடுவன் அவர் உயர்த்துகிறார். கர்த்தர் உயர்ந்திருப்பாராக, கர்த்தர் உயர்ந்திருப்பாராக. இயேசுவின் நாமத்தினாலே எல்லா சூழ்நிலையும் நமக்கு ஜெயித்து கொடுக்கிறார். இந்த ஆராதனை பரிசுத்த ஆவியானவர் தேவனுக்கு நம்மை நடத்த முடியாது. இந்த ஸ்தலத்தில் சேவாடி கொண்டிருக்கிறார். நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. நம்முடைய வல்லமையினாலே நிரப்பி நடத்துகிறதற்காக ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். கோடான கோடி ஸ்தோத்திரமானவரே, கோடான கோடி ஸ்தோத்திரமானவரே, கோடான கோடி ஸ்தோத்திரமானவரே. Thank you Jesus, thank you Jesus, thank you Jesus, thank you Jesus. Hallelujah, 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 hallelujah. Amen, amen. பெந்தெகோஸ்தே அனுபவத்தை தேவன் நமக்கு தந்து நம்மை நடத்துகிற தேவன். ஹalleluya. ஒரு நாளும் ஆவியிலே நிறைந்த அந்நிய பாஷைகளை பேசி ஆண்டவரோடு உறவாடுவது எத்தனை பெரிய அற்புதமான ஒரு அனுபவம். ஹalleluya. ஆமென். அந்த அனுபவத்தோடு கர்த்தரை மகிமைப்படுத்துங்கள். என்னை நிரப்பியே அனுப்புவே. கர்த்தருடைய கேளுங்க. ஆமென், ஆமென். என்
நிறைவு, அவருடைய நிறைவு இந்த காலவேளையில், இந்த காலவேளையில் சபையில் விளங்குகிற தேவன். ஹalleluya. குறைவுகள் மறைகிற தேவன், குறைவுகள் மறைகிற தேவன். Thank you Lord. நன்றி பரிசுத்த ஆவியானவரே, நன்றி பரிசுத்த ஆவியானவரே. Thank you Jesus, thank you Jesus. இயேசுவின் நாமத்தினாலே ரேமாதா போசே கியந்தர புலரத்தம பலரியாமா துவரவ திவரவ சியத்துவரவ. Glory, 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 glory. Glory to Jesus, glory to Jesus. உமக்கு நன்றி ஆண்டவரே. நிழல் பற்று மரித்தோர்கள் எழும்பிட அற்புத அபிஷேகம் தாருமே. மேலான வல்லமை, மேலான தரிசனம், மேலான மரங்களை தாருமே. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க இந்த வருஷத்துல கர்த்தர் உங்களை கொண்டு அற்புதங்களை செய்வார்? நீங்கள் நிரப்பப்படுவது மட்டுமல்ல, உங்களை கொண்டு தேசத்தை கர்த்தர் நிரப்ப போகிறார், கிராமங்களை நிரப்ப போகிறார். ஆமே, நீங்கள் வாழ்கிற வாழ்விடங்களை கர்த்தர் உங்கள் மூலமாய் ஒரு நிறைவை கட்டளையிட போகிறார். சொன்னார், என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது. என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது. ஆமே, thank you Jesus. அநேக வாழ்க்கை இது நிரப்ப போகிறது. ஆமே, உன் நண்பர்கள் அது நிரப்ப போகிறது, உன் உறவினர்கள் அது நிரப்ப போகிறது. ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. காண்கிற நீ பாரிக் கொள்கிற மற்றவர்களது நிரப்ப போகிறது. உன்னில் இருக்கிற அந்த நிறைவான தேவ அபிஷேகம், உன்னில் இருக்கிற அந்த நிறைவான தேவன், நிறைவான அந்த வார்த்தை, நிறைவான அந்த வல்லமை, நிறைவான அந்த வரங்களாக மாறி இந்த 2021 வருஷத்தில் கர்த்தர் அனைவரை நிரப்பும்படி கர்த்தர் கிருபா பாத்திரமாய் பயன்படுத்த போகிறார். Glory, 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 glory. சின்ன பிள்ளைங்க கேளுங்க, வாலிப பிள்ளைங்க கேளுங்க. Glory, 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 glory to Jesus. Hallelujah, என்னை நிரப்பியே அனுப்புமே, என்னை நிரப்புமே, என்னை நிரப்புமே, என்னை நிரப்பியே அனுப்புமே. எத்தனை பேர் கேட்கிறோம்? என் பாத்திரம் நிரம்பி வழிந்திட உம்மாவியை ஊற்றுமே. சூழ்நிலை மேல் வெற்றி கொள்ள செய்கிறது. ஆமென். புதிய நம்பிக்கை பிறப்பிக்க செய்கிறது. ஆமென். புது சித்தியாய் உன்னை மாற்றுகிற தேவன். ஆமென். புது பலத்தோடு நடத்துகிறவராய் இருக்கிறார். ஆவியானவரே, வரும்போது குறைவுகள் மாறுமே. நீர் வந்தால் சூழ்நிலை மாறுமே. முடியாததும் சாத்தியமாகுமே. நிறைவே நீர் வாருமே. நிறைவே நீர் வேண்டுமே. நிறைவே நீர் போதுமே. ஆவியானவரே, தேவன் வாக்கு பண்ணின ஆவியானவர், கிறிஸ்து நமக்காக பெற்றுத்தந்த ஆவியானவர், தேவனுக்கு நேராய் நம்மை நடத்தி கொண்டிருக்கிற ஆவியானவர், ஞானத்தை கொடுக்கிறவர், அறிவை உணர்த்துகிறவர். ஹalleluya. ஜெபிக்க தூண்டுகிறவர், துதிக்க வைக்கிறவர். ஹalleluya. இந்த உலகத்தின் மேல் வெற்றி சிறக்க செய்வதற்கு நமக்கு உதவி செய்பவர். ஆமென். தேவனுடைய வாக்குகளை நம் வாழ்க்கையில தந்து அதை நிறைவேற்ற நம்மை நடத்தி செல்கிற ஆவியானவர், நிறைவான ஆவியானவர். Thank you Jesus. நம்மை பார்த்து சொல்லலாமா? வலதே
ஆயிரம் மயில் வெளியாகுவே மயில் நிலமாகுவே. சொல்லுங்க வாழ்க்கையில் ஆமென். ஒரு பின்மாறி காலத்திற்காக நீங்கள் வேண்டிக் கொள்ளுங்கள். ஆமென். தேவன் பின்மாறி ஊற்றுவார். நீ வந்தால் சூழ்நிலை மாறுமே. சாத்தியமாகுமே. நீ வந்தால் சூழ்நிலை மாறுமே. ஆமென். கர்த்தருடைய ஆவியானவர் குடும்பத்தில் ஆமென். உங்க தனிப்பட்ட ஜீவியத்தில் ஆமென். சரீரத்தில் ஆமென். ஆமென். நீரே நீ போதுமே ஆவியானவரே. நீரே நீ போதுமே. நீ போதுமே ஆவியானவரே. ஆவிகளில் பிரசன்னத்தை உணர்ந்து கொண்டிருக்கிறோம். மகிமை பிரசன்னத்தை நிரப்பிக் கொண்டிருக்கிறோம். அனைவருடைய பாத்திரம் நிரம்பி ஒளியும்படி கர்த்தர் நிரப்பிக் கொண்டிருக்கிறார். ஆமென். ஆமென். இந்த புதிய கிருபையினாலே, புதிய வல்லமையினாலே, புதிய அபிஷேகத்தினாலே, இந்த புதிய ஆண்டுக்குரிய வல்லமையோடு கர்த்தர் உங்களை பயன்படுத்தும்படி, ஆமென், உங்களை கொண்டு அற்புதங்களை நிகழ்த்தும்படி, உன் தேவனாகிய கர்த்தர் நடுவே இருக்கிறேன். ஆமென். நீ அற்புதங்களை காண்பாய் என்று சொன்னார். நான் அற்புதங்களை செய்வேன் என்று சொன்னார். ஆமென். உங்களை கொண்டு கர்த்தர் அற்புதங்களை செய்ய போகிறார். அவர் நம் நடுவே அவர் வாசம் கொள்ளும்படி, அவர் ஆளுகை செய்யும்படி இந்த ஆராதனை நம்ம விட்டு கொடுத்திருக்கிறோம். அவருடைய ஆளுகை உடனுக்குள்ள வந்திருக்கிறது. நிறைவானவர் உடனுக்குள்ள, நிறைவான வல்லமை உடனுக்குள்ள. ஆமென். ஆமென். உன் கரங்களை அரண்களை நிர்மலமாக்கிற தேவன் பலநிறந்ததாய்களை மாற்றப் போகிறார். உங்கள் வாயின் வார்த்தைகளை ஆமென். ஆமென். கர்த்தர் அப்படி மாற்றப் போகிறார். உங்களுடைய சிந்தையை கர்த்தர் மாற்றப் போகிறார். பார்வையை கர்த்தர் மாற்றப் போகிறார். உங்கள் வாழ்க்கையை கர்த்தர் மாற்றப் போகிறார். அரண்கள் நிர்மூலமாகும்படியாக தேவ பலன் நிறைந்ததாய் கர்த்தர் அதை மாற்றிக் கொண்டிருக்கிறார். அதற்காகவே உன்னை அபிஷேகித்துக் கொண்டிருக்கிறார். இயேசுவே உமக்கு நன்றி. நன்றி ஆண்டவரே. நன்றி ஆண்டவரே. இதுவரைக்கும் நடந்திருந்த தேவன் இனியே நம்மை நடந்த நம்மோட வித்தியாசமாக செயல்பட்டு கொண்டிருக்கிறார். எனக்கு அற்புதம் வேண்டும் என்று ஜெபித்த நாட்கள் இனி அல்ல. என்னை கொண்டு கர்த்தர் அற்புதங்களை செய்ய போகிறார். ஆமென். எனக்கு அபிஷேகம், எனக்கு கொடுத்த வாக்குறுதி, எனக்கு கொடுத்த ஆண்டவர் கொடுத்த அதிகாரம், விசுவாசம் உள்ளவர்களால் நடக்கும் அடையாளங்களே ஆவன. அந்த வாக்குத்தத்தங்கள் இந்த ஆண்டில் நிறைவேறும். ஹல்லேலூயா. அந்த வாக்குத்தத்தங்கள் இந்த ஆண்டில் நிறைவேறும். கர்த்தர் அப்படிதான் பயன்படுத்த போகிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறோம்? கரங்களை தட்டி ஆண்டவரே கிருபை, அந்த வரங்களை நீங்கள் நிறைவாய் தாரும் ஆண்டவரே. இதை பயன்படுத்துங்க, இதை பயன்படுத்துங்க. சாதாரணமான இந்த வல்லமை வெடிக்கும். நீதி நியாயத்தை நடப்பிக்கிற தேவன், இருளை போக்கு வந்த வெளிச்சம், அநீதியை விளக்கு வந்த நீதிபதியான நீதி சூழ்நாங்க ஆண்டவர் நம்பிக்கொண்ட தேசங்களுக்கு பெரிய மாற்றம். நம்முடைய நடக்கையின் மூலம், வார்த்தையின் மூலம், வாக்கின் செயல் மூலம், ஜபத்தின் மூலம், ஆராதனை மூலம் வெளிப்பட போகிறாங்க. இயேசுவின் நாமத்தினாலே அந்த காலத்தில் ஆச்சரியமான ஒளியிடத்திலே வரவழைத்தாரே. எதற்கு தெரியுமா? அவருடைய புண்ணியங்களை நாம் அறிவிக்க போகிறோம். அவருடைய புண்ணியங்களை நாம் அறிவிக்க போகிறோம். ஹல்லேலூயா. ராஜரீக ஆசாரியர் கூட்டமாய் கர்த்தர் பயன்படுத்த போகிறார். ராஜாவின் அதிகாரத்தோடு நாம் கடந்து போக போகிறோம். ஆசாரியத்தோடு கூட ஆமென். ஜனங்கள்
ஜனங்களுக்காக ஆமென் தேசத்திற்காக பலிகளை செலுத்த போகிறோம். ஆமென் அல்லேலூயா. பரிந்து பேச போகிறோம். அல்லேலூயா. ஆண்டவரிடத்தில் மன்றாட போகிறோம் ஆசாரியர்களாக. மட்டுமல்ல ஜனங்களை நாம் ஆசீர்வதிக்க போகிறோம். நீங்க சொல்லுகிற வார்த்தை அனைவருடைய வாழ்க்கையில வந்து பலிக்கும்படி ஆபிரகாமுக்கு கிடைத்த வாக்குத்தத்தம் உங்களில் அது நிறைவேறும். உங்களில் அது நிறைவேறும். ஆமென். Thank you Lord. Thank you Lord. Thank you. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ராஜாக்களாக ஆசாரியர்களாக நம்மை நாமே ஏற்படுத்தினார் என்று எழுதப்பட்டிருக்கிற வார்த்தையை பொருளிக்குமா இந்த கர்த்தர் பயன்படுத்த போகிறார். இந்த கர்த்தர் பயன்படுத்த போகிறார். பெரிய காரியங்களை செய்வார். நம்முடைய எதிர்பார்ப்புகள் வேறு, தேவனுடைய எதிர்பார்ப்பு வேறு. ஆண்டவர் அவருடைய சித்தத்தின்படி இந்த உலகத்திலே நாம் தெரிந்து கொண்ட சபையாகிய இந்த மனமாற்றியை கொண்டு அவர் இறுதி நாட்களிலே அவர் மகிமைப்பட போகிறார். திடனின்று போகாதபடி, சோர்ந்து போகாதபடி திடன் கொள்ளுங்கள், உலகத்தை ஜெயித்து என்று சொன்னார். நம்மோடு பெரிய காரியங்களை செய்ய போகிறார். Thank you Jesus. Thank you Jesus. Thank you Jesus. இனி தலை குனிந்தல்ல, இனி பயந்து அல்ல, இனி ஒளிந்து கொண்டிருக்க வேண்டிய அவசியம் இல்லை. கர்த்தர் வெளிப்பட செய்ய போகிறார். கர்த்தர் வெளிப்பட செய்ய போகிறார். ஹல்லேலூயா. பயந்து போராடி பார்த்து சொன்னார். ஆமென். இந்த பலத்தோட போ. பயந்து பதுங்கி கொண்டிருக்கிறவனை பார்த்து சொன்னா, உனக்கு என்ன இங்கு வேலை? எழுந்து வேலை செய்ய. தேவாலயத்தில் அரசனும் மரித்து விட்டான். எப்படியோ என்று ஆண்டவர் சமூகத்திலே ஜெபிக்க சென்ற ஏசாயாவோடு சொன்னார், என் காரியமாய் யார் போவது? என் காரியமாய் யார் போவது? இந்த சத்தங்கள் இந்த 2021 தொனிக்கும். ஹல்லேலூயா. ஆமென். எலியாவை பலப்படுத்தி பயன்படுத்தின தேவன். ஹல்லேலூயா. கிதியோனை தைரியப்படுத்தி பயன்படுத்தின தேவன். ஆமென். ஹல்லேலூயா. உங்களோடு என்னோடு கூட அவர் இருக்கிறார். ஹல்லேலூயா. ஆமென். Thank you. தாவீதின் மேல் இருந்த அந்த தைரியம் உள்ள அந்த அபிஷேகம் உங்க மேல ஏமேல் இருக்கிறது. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. பவுலுக்கு இருந்தாலே ஆமென். ஹல்லேலூயா. வைராக்கியம் வந்த தேவ வார்த்தைகளை கர்த்தர் உங்கள் வாயில வைக்க போகிறார். அதிகாரி என்று அரசன் என்று பாராமல் சத்தியத்தை பகிர்ந்து கொண்ட அந்த தைரியத்தை கர்த்தர் உங்களுக்கு தரப்போகிற கரங்களை கர்த்தராய் மையப்படுத்துங்க. ஆகவே நான் சிறுபிள்ளை என்று பயப்படாதே, நீ அவர்களை பார்த்து பயப்படாதே. நாமே உன்னை காக்கும்படி நான் உன்னோடு கூட இருக்கிறேன். நீ போ, கட்டவன் இடிக்கும். ஆமென். ஹல்லேலூயா. தேசத்துக்கு ஜாதிகளுக்கு நான் தீர்க்கதரிசி ஏற்படுத்தினேன் என்று எரேமியாவை அழைத்தவர். இந்த வருஷத்திலே கர்த்தர் நம்ம அப்படிதான் பயன்படுத்த. ஹல்லேலூயா. அவரை பார்த்து சொல்லுங்க, நீங்க இல்லாம ஒரு நிமிஷம் கூட என்னால் நினைச்சு பார்க்க முடியல. இந்த சூழ்நிலை வாழ வைக்கிற ஒரு தேவன். ஹல்லேலூயா. வழி நடத்துகிற ஒரு தேவன், பாதுகாக்கிற ஒரு தேவன், அரவணைக்கிற ஒரு தேவன். ஆமென். ஹல்லேலூயா. ஆற்றி தேற்றுகிற ஒரு தேவன், அற்புதங்களை நிகழ்த்தி நம்மை ஆறுதல்படுத்துகிற ஒரு தேவன். ஹல்லேலூயா. முன்னின்று சத்துருக்களை துரத்துகிற ஒரு தேவன், நமக்காக பரிந்து பேசுகிற யுத்தம் செய்கிற ஒரு தேவன். ஹல்லேலூயா. நாம் ஆராதிக்கிற தேவன் சர்வவல்லமையுள்ள தேவன். ஆமென். வாழ வைக்கும் அன்பு தெய்வமே, தாங்கி நடத்தும் அன்பு இயேசுவே. வாழ வைக்கும் அன்பு தெய்வமே, தாங்கி நடத்தும் அன்பு இயேசுவே. நீங்க இல்லாம ஒரு நிமிஷம் கூட, நீங்க இல்லாம ஒரு நிமிஷம் கூட என்னால நினைச்சு பார்க்க முடியல. என்னால நினைச்சு பார்க்க முடியல. என்னால நினைச்சு பார்க்க முடியல. என்னால நினைச்சு பார்க்க முடியல. அவர்தான் வாழ வைக்கிறாருமா. கடந்து வந்த பாதையை பாருங்களேன், எத்தனை ஆச்சரியமா நடந்து வந்திருக்கிறார். இதுவரைக்கும் நம்ம கொண்டு வந்திருக்கிறாரு. இறுதியா அவரை பார்த்து
உன்னை வாழ வைக்கிற தெய்வம் அவர். கரங்களை தட்டி மகிமைப்படுத்துங்க. ஆமென். எஸ் எஸ் வாழ்ந்திருக்க செய்கிறவர், வாழ்ந்திருக்க செய்கிறவர், வாழ்ந்திருக்க செய்கிறவர், வெள்ளியிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறார். அந்த தேவனை அநேக இடத்திலே வாழ வைக்கிற தெய்வத்தை நான் கொண்டு செல்ல போகிறேன். ஹல்லேலூயா. Thank you, Jesus. தனிமையிலே நான் நடந்த போது தனிமையிலே நான் நடந்த போது அவரை நான் கீழே விழுந்த போது, அவரை நான் கீழே விழுந்த போது என்னை தூக்கியே நிறுத்தி வந்த தெய்வமே, தூக்கியே நிறுத்தி வந்த தெய்வமே, வாழ வைக்கும் அந்த தெய்வமே, நாங்கள் நடத்தும் வாழ வைக்கும் அந்த தெய்வமே, நாங்கள் நடத்தும் அன்பு இயேசுவே. நீங்க இல்லாம ஒரு நிமிஷம் கூட, நீங்க இல்லாம ஒரு நிமிஷம் கூட என்னால நினைச்சு பார்க்க முடியல, என்னால நினைச்சு பார்க்க முடியல. வாழ வைக்கும் அன்பு தெய்வமே. நடத்துவார், இருவேளை நடத்துவார். ஆமென். அறிக்கையிடுமா? ஆமென். ஆமென். நாங்கள் நடத்தும் அன்பு இயேசுவே. நன்றி ஆண்டவரே. நன்றி. இந்த வாழ வைக்கிறவரே நன்றி. வாழ வைத்தவரே நன்றி. நன்றி. வாழ்நாளெல்லாம் என்னோடு கூட இருப்பவரே நன்றி. இந்த நம்பிக்கை, இந்த நம்பிக்கையோட பெருகட்டும் ஆண்டவரே. Thank you Lord. Thank you Lord. இந்த பிள்ளைகளே, ஆமென். Yes, yes. என்னுடன் பிறந்தவரே, ஆமென். ஆமென். நீ வாழ வைக்கிறீர் ஆண்டவரே. Yes, ஆமென். Praise the Lord. வாழ்க்கையில சிறுமைப்பட்டு கஷ்டப்படுகிற, பலவீனத்தில் வாழ்கிற, குறைவோடு வாழ்கிற, நெருக்கப்பட்டு வாழ்கிற நீ வாழ வைக்க போகிறீர் ஆண்டவரே. இந்த வருஷத்தில் நீங்க அதை செய்கிறதற்காக நன்றி. நீ அதை செய்ய போவதற்காக நன்றி. ஆமென், 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 ஆமென். இந்த தேவனாகிய கர்த்தர் நம்மை தொடர்ந்து நடத்துகிறார். அவர் சமூகத்தில் நம்மை முற்றிலுமாய் அர்ப்பணித்திருக்கிறார். இந்த நாளில ஒரு செய்தி நம்ம தியானிக்கலாம் வேகமாக. இது எல்லாமே அந்த நம்முடைய வாக்குத்தத்தத்தை சார்ந்த ஒரு செய்தியாக இருக்கும். எரேமியா 1:8 வாசித்தது போல தேவன் நம்மை பாதுகாக்கிறவர் இல்லையா? உன்னை காக்கும்படி உன்னோடு கூட இருக்கிறேன். அல்லேலூயா. ஆமென். ஃபாதர் பெர்க்மான்ஸ் அழகா ஒரு பாட்டு ஒன்று பாடுவார். என்னை காக்கவும் பரலோகம் சேர்க்கவும் எனக்குள் இருப்பவரே ஸ்தோத்திரம், எனக்கு ஆயிரத்தம் சிந்தி ரட்சித்து வழி நடத்தி என்னோடு வருபவரே ஸ்தோத்திரம், என்னோடு வருபவரே ஸ்தோத்திரம். அவர் நம்மை காக்கவும் நம்மோடு இருக்கவும் நம்மை வழி நடத்தும் அவர் நம்மோடு கூட இருக்கிறார். ஹல்லேலூயா. ஆண்டவர் சொல்றாரு, இனி வரும் நாட்கள் கொடியதாக இருக்கும், ஆனால் நீங்கள் பயப்பட வேண்டாம், உன்னை காக்கும்படி நான் உன்னோடு கூட இருக்கிறேன். ஹல்லேலூயா. பக்கத்தில் உள்ள பார்த்து சொல்லுங்க, நீங்க பயப்படாதீங்க சிஸ்டர், கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார். 2022 கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார். ஆண்டவர் சொல்றாரு, நான் உன்னோடு கூட இருந்து நான் செய்யும் காரியங்கள் பயங்கரமாக. கர்த்தர் நம்மை காக்கிறவர். ஹல்லேலூயா. ரைட். ஆண்டவர் எப்படி பாதுகாக்கிறார்? உன்னத பாட்டின் புத்தகத்தில் ஒரு வசனத்தை நம்ம தியானத்துக்கு எடுத்துக்கொள்ளலாம். 4ஆம் உன்னத பாட்டின் புத்தகம் 4ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். என் சகோதரியே, என் சகோதரியே, என் மணவாளியே, நீ அடைக்கப்பட்ட தோட்டமும் மறைவு கட்டப்பட்ட நீரூற்றும் முத்திரிக்கப்பட்ட கிணறு. அதனாலதான் புதிய ஏற்பாட்டு காலம் வரைக்கும் சொன்னாங்க, இது யாருடைய கிணறு? சமாரியாவுக்கு போகும்போது யாக்கோபுடைய கிணறு, அதுல முத்திரை இருக்குங்க, அந்த சீல் அங்க இருக்கும், அங்க சிம்பிள் அதுல இருக்கும். முத்திரிக்கப்பட்ட கிணறு, மறைவு கட்டப்பட்ட ஊற்று, அடைக்கப்பட்ட தோட்டம். பிரைஸ் தி லார்ட். இது யாரு சொன்னார்னா அவருடைய
மனவாட்டியாகிய சபையை பார்த்து ஆண்டவர் சொல்கிறார், நீங்களும் நானும் ஆண்டுடைய மனவாட்டியாகவும் சபையாகவும் இருக்கிறோம். இதற்கு ஆண்டவர் சொல்கிறார் தோட்டம். கைகளை தட்டி மேம்படுத்தலாமா? எதுக்கு பாதுகாப்பு இல்லையா? தோட்டத்துக்கு கண்டிப்பா பாதுகாப்பு இருக்கும் இல்லையா? உடனே ஒரு தோட்டம் வச்சதுமே என்ன பண்ணுவாங்க? வேலி போட்டுருவாங்க. அல்லேலூயா. பாதுகாப்பு ரொம்ப அவசியம். ஏன்னா அது கூட நல்ல நல்ல கனி விருட்சங்கள், அதுல நல்ல தானியங்கள், காய்கறிகளை விளைய வைப்பாங்க. ஆகவே அதுக்கு மறைவு இல்லைன்னா, அது சுற்றிலும் வேலி அடைக்கப்படாவிட்டால் அது மிருகங்களால் மேய்ந்து போடப்படும். அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை வரக்கூடாது என்பதற்கு தான் சபையாகிய தோட்டமாகிய உன்னை இந்த உலகத்தில் எந்த ஒரு காரியமும் உன்னை கெடுத்து போடாதபடிக்கு ஆண்டவர் சொல்லுகிறார், அருமையான தேவனுடைய செல்லமே, நீ அடைக்கப்பட்ட தோட்டம். கைகளை தட்டி மீண்டும் கொடுப்போம். இதே உன்னத பாட்டின் புத்தகத்தில் நம்ம பார்க்கிறோம், ஆண்டவரே என்னுடைய தோட்டம் எப்படி இருக்கிறது? பூவும் விஞ்சியமாய் இருக்கிறது. தோட்டத்தை கெடுக்கிற எடுத்துட்டீங்களா? வசனம் எடுத்துட்டீங்களா? அட்ரஸ் சொல்லிடுங்க. 2:15 அப்படியே எடுத்துங்க. அப்போ தோட்டமாகிய உங்களை, சபையை கெடுக்கிற விஷயமும் உண்டு. அல்லேலூயா. எது கெடுக்குமா? சிறுநரியும் குழிநரியும் பிடியுங்கள் என்று சொல்கிறார். ஏன் பிடிக்கணும்? என்னுடைய தோட்டம் பூவும் பிஞ்சுமா இருக்குது. சில சொல்லுவாங்க, நீங்க இந்த வேலைக்கு வரீங்களா, இங்க வரீங்களா, இந்த ஊழியத்துக்கீங்களா கூப்பிட்டா சொல்லுவாங்க, ஐயோ நான் சின்ன சின்ன குழந்தை குட்டிலாம் வச்சிருக்கேன். சொல்ல பாத்தீங்களா? பூவும் பிஞ்சுமா இருக்குது. நான் விட்டுட்டு என்ன செய்ய முடியாது? வர முடியாது. அப்ப அதுக்கு ஒரு பாதுகாப்பு தேவை. நாம நம்மளை பாதுகாத்துக்குள்ள குழந்தைய பாத்துக்கிறேன் எந்த ஜபத்துக்கு வராம கட்சியில பார்த்தா அந்த குழந்தை சிக்காவே இருக்கும். ஏன் நம்ம நினைச்சுக்கிறேன் நான் தான் என் பிள்ளைய பாதுகாக்கிறேன். கர்த்தர் நகரத்தை காவாவிட்டால் காவலுக்காக பிரயாசம் இருந்தான். அல்லேலூயா, அல்லேலூயா. ஒரு நாள் இங்க சர்ச்சுக்கு ஒரு ஐயா வந்தாரு. உடனே நாய் கொலைச்சது, நாய் துரத்துச்சாரு. நான் இந்த நாயை விரட்டினேன். அவர் வந்தாரு, ஏன் பாஸ்டர் நாய் வளர்க்குறீங்க? பாதுகாப்பு அப்படின்னு. அவர் சொன்னாரு, உங்களை கர்த்தர் பாதுகாக்கப்பட்டாரு அப்படின்ட்டார். இது வரைக்கும் இல்லாத ஒரு யோசனை எனக்கு. இப்படி கூட இருக்குதா? அப்ப நாய் வரக்கூடாது. பாருங்க, கர்த்தர் பாதுகாப்பார் என்பது எவ்வளவு பெரிய உண்மை பாருங்க. நன்றாக புரிந்து கொடுங்க. நீங்கள் உங்கள் வாழ்க்கையை, உங்கள் பிள்ளைகளை, உங்களுக்கு உண்டான யாவற்றையும் நான் தான் காத்துக் கொள்றேன் என்ற எண்ணத்தை உங்களை விட்டு விளக்குங்க. கர்த்தர் தான் காத்து நடத்துகிறார். கைகளை தட்டி கர்த்தருக்கு சோதனை பண்ணுங்க. இந்த பிள்ளைங்களாம் வெளியூர் அனுப்பிட்டு இந்த பெற்றவங்களாம் என்ன கஷ்டப்படும். வெளியூருக்கு போறோம் பிள்ளைங்களா. என் பையன் இருக்கிறான், வெளிநாட்டுல இருக்கிறான், வெளியூர்ல இருக்கிறான். இங்க இருந்து ஜெபம் பண்ணிட்டே இருப்பாங்க. ஆண்டவரே என்ன ஜெபம் பண்றான்றீங்க? அந்த ஒரு வார்த்தை தான் வரும் அதிகமா. என் பிள்ளை என்ன செய்யுங்க? பாதுகாத்துருங்க. அதுவரை இந்த நாட்டில நிறைய இடங்கள்ல வைரஸ் பிரச்சனை வருது. ஆமே. சமீபத்தில் 3ஆம் நாள் வந்த போதவர் சொன்னார், ஐயா எனக்கு பாசிட்டிவ்னு சொல்லிட்டான். உண்மையான உறவினர்களையும் உண்மையான விசுவாசிகளையும் அப்பதான் பாஸ்டர் பார்க்க முடிந்தது. நேற்று ஒரு வீட்டுக்கு போனேன். கூட பிறந்த சகோதரி அந்த பாப்பா சொல்லுது, எங்க கணவருக்கு பாசிட்டிவ் கூட சொல்ல பாஸ்டர் டெஸ்ட் தான் எடுத்தாங்க. எங்க அக்காவா நான் வெளியவே நின்றுட்டு, ஐயோ நான் வரமாட்டேன், நான் இங்கே இருந்து ஜெபம் பண்றேன் அப்படின்னா. அவருக்கு ஒண்ணுமே கிடையாதுங்க, சும்மா ஃபீவர். அவங்க ஒரு பயம் நம்ம நெருங்கி இந்த உலக சூழ்நிலை பார்க்கும்போது நம்ம வேண்டிக் கொள்ற ஒரே ஒரு வார்த்தை, என்னை பாதுகாத்தருளும் ஆண்டவரே. ஹல்லேலூயா. கர்த்தர் சொல்கிறார், உன்னை காக்கும்படி நான் உன்னுடனே கூட இருக்கிறேன். ஹல்லேலூயா. நீ ஒரு தோட்டமாய் இருக்கிற உன்னை நான் பாதுகாப்பேன். ஏன் பாதுகாக்கணும்? அதுதான் இன்னைக்கு நம்ம செய்தியா தியானிக்க போறோம். முதலாவது, இந்த அடைக்கப்பட்ட தோட்டம் அப்படின்ற பொருள் என்னன்னு சொன்னா, ஏன் ஒரு தோட்டத்திற்கு அடைப்பு தேவை? முதலாவது, ஒரு தோட்டத்தை, ஒரு இடத்தை ஒரு மனிதன் வாங்கும் போது முதலாவது என்ன பண்றாங்க? காம்பவுண்ட் போடுறாங்க, ஃபென்சிங் அமைக்கிறாங்க. எதுக்கு? இவ்வளவுதான் இல்லையா? அதுக்கு காம்பவுண்டே இல்ல, ஒண்ணுமே கிடையாதுங்க. வெறும் நிலத்துக்கு கூட அப்படி செய்யறாங்க. ஏன்? வெரி குட்.
முதலாவது குறிப்பா கைகளை தட்டி கத்தை சோதனை பண்ணுங்க. ஆண்டவருக்கு எது சொந்தமோ அதெல்லாம் பாதுகாப்பார். நீங்க புரிஞ்சுக்க, நம்ம சொந்தமா சொல்லுவாங்க, சொந்த பொண்ணா அசலாடுவாங்க. சிலர் அசலாவே இருக்கிறாங்க. சொந்தமா இருந்தா உங்களை வேலை அடைப்பாங்க. அல்லேலூயா, ஆமென். அவர்தான் எனக்கு சொந்தம். ஒரு அழகா ஒரு பாட்டு பண்ண கொஞ்சம் வருஷம் கூட அந்த பாட்டு ரொம்ப ஃபேமஸா போச்சு. சொந்தம் என்று சொல்லிக் கொள்ள, இந்த பாடல நிறைய பேர் கண்ணீர் வரும். சொல்லிக் கொள்ள யாரும் இல்லை, சொத்து என்று அள்ளிக் கொள்ள உம்மை விட ஏதும் இல்லை. இந்த வாரம் பாட்டு 2 வாரம் சர்ச்சுக்கு வர மாட்டாங்க. அப்படியா? அவர்தான் சொந்தம், அவர்தான் சொந்தம். நாம் அவருக்கு சொந்தமா ஆயிட்டோம்னு சொன்னா, ஆண்டவர் நம்ம முதலாவது செய்யற ஒரு மனிதன் ஒரு நிலத்தை வாங்கினால் அதை பத்திரமிட்டு அதை சொந்தமா எழுதி வாங்கிட்ட பிறகு அவன் செய்யற முதல் வேலை பென்ஷன் போடும். அல்லேலூயா, அல்லேலூயா. ஒரு சாதாரண நிலத்துக்கே பென்ஷன் போட்டு சொந்தமான வச்சுக்கிறானா, நீங்களும் நானும் பூவும் பிஞ்சுமாய் இருக்கிறோம், கனிதரும் தோட்டமாய் இருக்கிறோம், கர்த்தர் உலாவுகிற தோட்டமாய் இருக்கிறோம், கர்த்தர் ஏற்படுத்தின தோட்டமாய் இருக்கிறோம். எனக்கு அருமையான தேவ ஜனமே, உங்களை பாதுகாப்பதுதான் அவருடைய உலகமான நோக்கம். அல்லேலூயா. சோ ஆகவே அவருக்கு நம்ம சொந்தமா இருக்கிறதுனால நம்மளை பாதுகாக்கிறார். வாசிக்கலாமா வசனங்களை? எபேசியர் 5:8, அப்போஸ்தலர் புத்தகம் 20:28. வேக வேகமா நீங்க வாசிக்கணும். பைபிள் ரீடிங் வேகமா எடுத்து வாசிக்கணும். முற்காலத்தில் நீங்கள் அந்தகாரத்தில் இருந்தீர்கள். நல்லா கவனிங்க. முன்னாடி நம்ம தரிசு நிலமா இருந்தோம். இப்பொழுதோ இப்பொழுது கர்த்தருக்குள் வெளிச்சமா இருக்கிறீங்க. வெளிச்சத்தின் பிள்ளைகளாய் நடந்து. நல்லா கவனிங்க. முற்காலத்தில் இப்பொழுதும் இருக்கிற வாழ்க்கையின் வித்தியாசத்தை நீங்கள் காண வேண்டும். முன்ன அவருக்கு நான் சொந்தம் கிடையாது, இப்ப நான் அவருக்கு சொந்தமாயிட்டேன். அல்லேலூயா. முன்னாடி நான் இருளில் இருந்தேன், இப்ப நான் வெளிச்சத்தின் பிள்ளையா இருக்கிறேன். ஆகவே இப்பொழுது இருக்கிற வாழ்க்கை என்ன, முற்கால நிலைமை என்ன என்பதை நாம் ஆய்ந்து படிக்க வேண்டியது அவசியமா இருக்கு. அப்போஸ்தலர் 20:28 வாசிக்கிறீங்களே. சுய ரத்தத்தினாலே சம்பாதித்த சபை. நல்லா கவனிங்க. எப்படி ஆண்டவர் நம்மளை சம்பாதிச்சாருங்க? அவர் நம்மளை சொந்தமாக்கினது எப்படி தெரியுமா? அவருடைய ரத்தத்தை கொடுத்து நம்மளை சொந்தமாக்கி இருக்கிறார். அல்லேலூயா. என்னை சொந்தமாக்கிட்டார் ஆண்டவர். நான் அவருக்கு சொந்தம். அல்லேலூயா. நான் அவருக்கு சொந்தமானவள், நான் அவருக்கு சொந்தமானவள். அவருக்கு சொந்தமான மகளாய் நான் அவருடைய இரத்தத்தினாலே கிரயமாக நான் கொல்லப்பட்டிருக்கிறேன், வாங்கப்பட்டிருக்கிறேன். ஆனால் முன்பு நான் அந்தகாரத்தில் இருந்தேன், தரிசு நிலமாய் இருந்தேன், கேட்பாரற்றவளாய் இருந்தேன். எனக்கு ஒரு பென்ஷன் கிடையாது, எனக்குள்ள எந்த விதமான கனி விருட்சமும் கிடையாது, என் வாழ்க்கை குறித்து யாருக்கும் அக்கறை கிடையாது. என் அருமையான தேவ ஜனமே, அது தரிசாக ஒன்றுமட்டதா இருந்தது. இன்னும் சொல்ல போனா, அந்த ஒரு நிலத்துக்கு எந்த விதமான சான்று இல்லைன்னா அந்த நிலத்துக்கு பேர் என்ன? அது நிலங்க. சில நேரங்கள் சில திட்டம் போது கூட சொல்லுவாங்க இல்லையா? நான் சொல்லுங்க, இப்ப சொல்லுங்க, நம்ம அந்த நிலை கிடையாது. கர்த்தர் நம்மள பட்டா பண்ணிட்டார். நம்முடைய பெயர்களை ஜீவ புத்தகத்தில் எழுதி வைத்திருக்கிறோம். இப்ப நம்ம ஆண்டவருக்கு சொந்தம். சொல்லுங்க, நான் யாருக்கு சொந்தம்? ஆமா. பவுல் நிறைய எழுதுறாருங்க. கடந்த நாட்கள்னா பேசிக்கிட்டே தான் இருக்கிறேன். கிறிஸ்துவுடைய தங்கள் ஆசை செயலை செய்திருக்கிறாளா? சிலுவையில் அடைத்த நாம் சிலுவையில் அவரோடு அறையப்பட்டிருக்கிற நமது ஜீவன் கிறிஸ்துவோடு சிலுவையில் அறையப்பட்டிருக்கிறது. அப்படியென்றால் நான் சிலுவையில் அறையப்பட்டு மாண்டு விட்டேன். இனி வாழ்கிறது நான் அல்ல, எனக்குள்ள வாழ்ந்து கொண்டிருக்கிற அந்த ஜீவன் கிறிஸ்துவுடையது. அல்லேலூயா. அப்ப எப்படிலாம் தேவன் நம்மளை சொந்தமாக்கிட்டாரு, நம்ம எப்படி அவருக்கு தான் வாழணும், நமக்குன்னு சொந்தம் நம்ம கிடையாது. ஆனா அவருக்கு சொந்தன்ற எண்ணத்தோடு வாழ்ந்தீங்கன்னா நீங்க ராஜா மாதிரி வாழ்வீங்க. நான் பாதுகாத்துக் கொள்ள போறேன், நான் நிச்சயம் சம்பாதிக்க போறேன், நான் செய்ய போறேன். நீங்க இப்படிலாம் முயற்சி பண்ணீங்கன்னா நீங்க திண்டாட்டமும் கொண்டாட்டம் இருக்காது, போராட்டமும் வாழ்க்கையில நிறைஞ்சிருக்கும். நீங்க ஆண்டவருக்கு உங்களை விட்டுருங்களேன், அற்புதமா உங்களை நடத்துவார். ஹல்லேலூயா. ஆச்சரியமா நடத்துவார். நிறைய விஷயங்களை நம்முடைய கண்களுக்கு புலப்படாதபடி, அது நம்முடைய இருதயத்தில் ஏற்றுக்கொள்ளாதபடி நிறைய வார்த்தைகள் எழுதப்பட்டிருக்கிறது. நமக்கு அதெல்லாம் தெரியப்படாது. உன் பலவீனத்திலே என் பலன், அதுதான் நமக்கு தெரியும். பயப்படாதே, நான் உடனே கூட இருக்கிறேன். கர்த்தரின் மேய்ப்பராய் இருக்கிறார், நீ தாழ்ச்சி அடைகிறேன். நீ அவர் மந்தையா இருக்கிறவங்க,
அவர் மேய்ப்பர் தான். நீ அவர் மந்தையா இருக்கணும். என் ஆடுகள் அவர் சத்தத்தை நம்ம கேட்கறது இல்லையே. என் சத்தத்துக்கு செவி கொடுக்கும், நான் அவருடைய சத்தத்தை அறிந்திருக்கேன். அர்த்தம் என்னமா? அவங்க ஜெபம் பண்ணா எனக்கு தெரியும், என் பிள்ளைங்க ஜெபம் பண்ணா நான் அதை அறிவேன், நான் அவளுக்கு பதில் கொடுப்பேன். கர்த்தர் நம்மளை சொந்தமாக்கி இருக்கிறார். தரிசு நிலம் அல்ல, ஆண்டவர் தோட்டமாக நம்மை வைத்திருக்கிறார். அவருக்கு சொந்தமான தோட்டத்தை சாதாரணமாய் வாங்கவில்லை, கிரயம் கொடுத்து வாங்கினார். கைகளத்தில் சொல்லலாம். ஆண்டவர் தெரிந்து கொண்ட ஆளு கூட அப்படிதாங்க. ஆபிரகாம் பாருங்க, தன்னுடைய ஆசை மனைவி சாராள் மரித்து போன போது அவ என்ன செய்றாருங்க? ஒரு இடத்தை வாங்குறாரு. யார்கிட்ட வாங்குறாருங்க? ஏத்தின் புத்தர் இடத்துல போயிட்டு கேட்கிறார், ஏப்பா எங்க மனைவியை நான் அடக்கம் பண்ணோம், எனக்கு நிலம் வேண்டும் சார். நீங்க எவ்வளவு பெரிய நல்லவர், நீங்க தாராளமா அடக்கம் பண்ணீங்க சார் அப்படின்னு சொல்றாங்க. அப்புறம் அப்படி சொல்றாங்க, நான் உங்ககிட்ட என்ன செய்ய மாட்டேன், ஓசில நான் வாங்க மாட்டேன். என்னுடைய தேவன் என்னை ஆசீர்வதித்திருக்கிறார். கிரையும் கொடுத்து கடலை நல்லா வாங்குறாங்க. அல்லேலூயா. இந்த நிறைய இதை படிக்கும் போதுதான் எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும். கிரையும் கொடுத்து வாங்குறேன். அப்போ அதே போல ஆபிரகாம் யுத்தத்துக்கு போயிட்டு திரும்பி வரும்போது சோதேமின் ராஜாக்கள் சொல்றாங்க, நீங்க இதெல்லாம் நீங்க வெற்றி பெற்று வந்தீங்க, இதெல்லாம் எடுத்துங்க. அவர் சொல்றார், ஒரு சரட்டை கூட நான் எடுக்க மாட்டேன், என் தேவன் என்னை ஆசீர்வதித்திருக்கிறார். எவ்வளவு ரோஷமான ஒரு தேவ பிள்ளைங்க பாருங்க. ஏன்னா நம்முடைய தேவன் நம்மை சாதாரணமா இந்த பூமியில வைக்கவில்லை, கிரயமாக தான் சொந்த ரத்தத்தை சிந்த கொடுத்து தேவன் தன் குமாரனை அனுப்பி அவர் பிதாவே ஏன் என்னை கைவிட்டீர் என்று கதறுகிற அந்த சத்தம் அவருக்கு கேட்டிருக்கும். அத்தனை வேதனையோடு இயேசு ஏற்றுக்கொண்ட அந்த பாடுகளை பிதாவாகிய தேவன் இத்தனை மக்களை ரட்சிக்க வேண்டும் என்பதற்காக தன் குமாரனை ஒப்பு கொடுத்தார். தேவகுமாரனாகிய இயேசு கிறிஸ்து அத்தனை சாபங்களை பாவங்களை தன்மேல் ஏற்றுக்கொண்டு தன் இரத்தத்தை கிரயமாய் கொடுத்து நம்மை மீட்டெடுத்திருக்கிறார். அல்லேலூயா. இவ்வளவு பெரிய விஷயம் தெரியுமா? நீங்க ஆண்டவருக்கு சொந்தம். உங்களை ஆண்டவர் பட்டா பண்ணிட்டாரு, அவருக்கு சொந்தமாயிட்டனால உங்களை என்ன செய்யறாங்க? முதலாவது பேச்சு போடுறார், வேடி அடைக்கிறார். 1 கொரிந்தியர் புத்தகம் 6ஆம் அதிகாரம் 26ஆம் வசனத்தை வாசிங்க. எபேசியர் 2:12 வேகமா வாசிங்க. நாம் கிறிஸ்துவுக்கு சொந்தமானோம் என்கிற சில வார்த்தைகள் இங்கே எழுதப்பட்டிருக்கிறதை வாசிக்கிறோம். வேகமா 1 கொரிந்தியர் 6:26 7:23 இல்லையா? தேவனுக்கு உடையவர்களாகிய உங்கள் சரீரத்தினாலும் உங்கள் ஆவியினாலும் தேவனை மகிமைப்படுத்துங்கள். அல்லாஹ் அவருடைய கிரயத்துக்கு கொல்லப்பட்டீங்க. என்ன சொல்றாருங்க? நீங்க வாங்கப்பட்டிருக்கிறீங்க. அது தெளிவா சொல்லுகிறார். 7:23 வாசிங்க. நீங்கள் கிரயத்துக்கு கொல்லப்பட்டீர்கள், மனுஷருக்கு அடிமைகளாகாதிருங்கள். நீங்கள் மனுஷருக்கு என்ன செய்ய வேண்டாம்? அடிமைகளாக வேண்டாம். நீங்கள் கிரயத்துக்கு நல்ல சூழ்நிலைக்கு அடிமைப்படாதீர்கள், உலகத்துக்கு அடிமைப்படாதீர்கள், சத்துருக்கு அடிமைப்படாதீர்கள், மனிதர்களுக்கு நீங்கள் அடிமைப்படாதீர்கள். உங்களை கிரயமாக்கி கொண்ட ஆண்டவருக்கு நான் அடிமை. நான் வாழ்கிறது அவருடைய ஜீவனிலே. ஆமே, என் வாழ்க்கை முழுவதும் அவருக்கு அர்ப்பணிக்கப்பட்டிருக்கிறது. எனக்கு என்ன சொந்தமா சொல்லிக்கொள்ள அவர் வந்ததுதான் அப்படின்னு சொல்றவங்களை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். அப்ப பாருங்க, நீங்க இப்படி சொல்லிட்டீங்கன்னா அவருடைய பாதுகாப்பு இருக்குது பாருங்க. அவ்வளவு பெரிய பாதுகாப்பு. சீக்கிரத்துல ஞானசானம் எடுக்காத பிள்ளைங்களுக்கு கொடுக்க போறோம். அல்லேலூயா. ஏன்னா அப்பதான் நம்ம அவருக்கு சொந்தமாகணும். ஆமென். அந்த உடன்படிக்கையில தான் அவரோட நம்ம சேர்க்கப்படுறோம். அப்போ ஜீவ புஸ்தகத்தில் நம்முடைய பெயர் எழுதப்படும். இல்லைன்னா வேலி அடைக்கப்படாத ஒரு தோட்டம் போல் நம்ம வாழ்க்கை இருக்கும். ஆகவே எழுதப்படாத ஒரு நிலம் போல நம்முடைய வாழ்க்கை இருக்கும். ஆகவே தேவன் நம்மை சொந்தமாக்கினார் என்பதற்கு எத்தனை சான்றுகள் வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது பாருங்கள். கிரயமாய் நீங்கள் கொல்லப்பட்டிருக்கிறீர்கள். ஆகவே நீங்கள் உங்களுக்கு உரியவர்கள் அல்ல, நீங்கள் தேவனுக்கு உரியவர்கள். ஹல்லேலூயா. எத்தனை பேர் இதை விசுவாசிக்கிறீங்க? அப்ப நல்லா இருந்தீங்க. அப்ப ஏற்கனவே இருந்த நிலம் அது எங்க இருந்துச்சா? அந்தகாரத்தில் இருந்தோம். அப்ப அந்தகாரத்தில் அதுக்கு பட்டா கிடையாது. அப்ப அந்தகாரத்துக்கு ஒரு அதிபதி இருந்தான், அவனுக்கு நம்ம சொந்தமா இருந்தோம். அப்ப நம்ம செய்யற செயல்லாம் எப்படிதான் இருந்துச்சுங்க? அந்தகாரமாவே இருந்துச்சு. அல்லேலூயா.
ஆமென். எல்லாமே ஆண்டவருக்கு பிரியமில்லாத நடக்கை, பிரியமில்லாத பேச்சு, பிரியமில்லாத சிந்தை. ஆகவே அந்த காலத்தில் அந்த வாழ்க்கை அவ்வளவு வேதனையா இருந்தது. ஆனால் இப்ப எஜமா மாறியாச்சு. இப்ப நம்மளுடைய கிரயமா வாங்கி இருக்கிற எஜமான் வெளிச்சத்தின் தேவன். ஹல்லேலூயா. அவர்கிட்ட மறைவே கிடையாது. ஹல்லேலூயா. ஆனால் தேவப்பிள்ளையே, நீ இந்த உலகத்திலே அவருக்காக வாழ வேண்டும் என்பதற்காக உனக்கு அவர் மறைவு கட்டுகிறார். கைகளை தட்டி கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் பண்ணலாமா? உன்னை சுற்றிலும் நான் வேலி அடைத்து உன்னை பாதுகாக்கிற தேவன். சங்கீதம் 34 வாசிக்கிறோம், கர்த்தர் தாம் பயந்தவர்களை சூழ பாளையம் இறங்கி பாதுகாத்துக் கொள்கிறார். அல்லேலூயா. யோபின் புத்தகத்தை நீங்க வாசிச்சு சொன்னா வேதம் சொல்கிறது, சாத்தான் வந்து கேட்கிறான், என் தாசனாகிய யோபின் மேல் கவனம் வைத்தாயோ? அவன் சொல்றான், நான் கவனம் வைக்காத ஒரு ஆள் இருக்க முடியுமா? எல்லாரும் மேல கவனம் வச்சேன். அப்ப சொல்றாரு, என் தாசன் யோபு மேல கவனம் வச்சா ஊஸ் தேசத்துல இருக்கிறாரு. ஆமா ஆமா பார்த்தேன், நீங்க தான் உங்க கையை அவன் மேல வச்சிருக்கீங்களே, நீங்க பாதுகாத்து இருக்கிறதுனால அவரு சேஃபா இருக்கிறாரு, உங்க கையை எடுத்துருங்களேன் அப்படின்னு சொல்றான் பிசாசு. பைபிள் சொல்கிறது, கர்த்தர் யோபு அவனுக்கு உண்டான யாவற்றையும் வேலி அடைத்து பாதுகாத்தார். ஏன்? யோபு கர்த்தருக்கு சொந்தமானவர். யோபு சொல்றான், கர்த்தர் கொடுத்தார். இதெல்லாம் நம்ம பட்டுன்னு சொல்லிடுறோம். தகுதிக்கு தான் நமக்கு. யோசிச்சு பாருங்களேன், மனசுல கையை சொல்லுங்களேன். உங்க கிட்ட இருந்து இப்போ உங்க கிட்ட இருக்கிற ஒரே ஒரு பொருள் பேனா காணும்னு வச்சுங்களேன், எல்லாத்தையும் புதுசாகிட்ட அந்த பழைய சிந்தை, அந்த பழைய நடக்கை, அந்த பழைய பொய், அந்த பழைய பாத்திரங்கள் எல்லாவற்றையும் கொண்டு வந்து ஆண்டவர் எரிச்சு போட்டார். இப்ப சகலத்தை அவர் புதிதாக்கி இருக்கிறார். நான் உனக்கு சொந்தம் ஆயிட்டேன். ஆண்டவர் என்ன வேலி அடிச்சு வச்சிருக்காரு. யோபு சொல்றார், கர்த்தர் கொடுத்தாருங்க, அவருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் எடுத்துட்டாருங்க, அவருக்கு ஸ்தோத்திரம். பவுல் சொல்றார், நான் என் நிலையிலும் அருமையான தேவ ஜனமே, கர்த்தரை நான் எக்காலத்திலும். இவங்களும் அந்த சிச்சுவேஷன்ல சொல்றாங்க, நான் செத்தாலும் சாகுறேன். ஆமென். எனக்கு அருமையான தேவ ஜனமே, அவர்கள் தேவன் மேல் வைத்திருக்கிற நம்பிக்கை, அந்த உறுதி அவருடைய வாழ்க்கையில் அற்புதங்களை கொண்டு வந்தது. என் அருமையான தேவ ஜனமே, இங்கு நாம் பார்க்கிறோம், இந்த அருமையான வேதாகம பகுதியில் நாம் பார்க்கிறோம், தேவப்பிள்ளை நாம் அவருக்கு சொந்தமானதினாலே அவரை நம்ம வேலி அடைக்கிறார். அல்லேலூயா. கர்த்தர் உங்களையும் என்னையும் ஆண்டவர் அடைத்து பாதுகாக்கிற ஒரு தேவனாய் இருக்கிறார். அல்லேலூயா. ஆனால் சத்துரு இந்த அடைப்புகளை நீக்கி போட பார்க்கிறார். அல்லேலூயா. திறப்பு கண்டுவிட்டால் என்ன நடக்கும் யோசிங்க. ஒரு தோட்டத்துல அந்த வேலியில ஒரு சின்ன துவாரம் வந்துச்சுன்னா போதும், அதுக்குள்ள என்ன வந்துருங்க? என்ன வந்துரும்? என்ன வந்துருக்கா? என்ன சொல்ல மாட்டீங்க? என்ன வந்துரும் தெரியலையே. நாங்கெல்லாம் அதெல்லாம் பார்த்ததே கிடையாது. உள்ள வந்துரும் இல்லையா? அதுக்கப்புறம் அது சாப்பிட்டு போயிடும். நீ இவ்வளவு நாள் கஷ்டப்பட்டதெல்லாம் சின்ன துவாரம் தானே, சின்ன பொய் தானே, சின்ன கோபம் தானே, சின்ன விஷயம் தானே அப்படின்னு சொல்லி நீங்க அந்த இடைவெளியை நீங்க விட்டுட்டீங்கன்னா அதன் வழியா தான் சத்துரு வந்துருவான். அல்லேலூயா. ஆமென். அல்லேலூயா. ஆண்டவர் நீரூற்றாக ஆண்டவர் உண்டு பண்ணினார், வெடிப்புள்ள தொட்டியை நாம் தெரிந்து கொள்கிறோமா? நீங்கள் சம்பாதிக்கிறதை பொத்தலான பையிலே போடுகிறீர்களா? இதெல்லாம் ஆண்டவர் சொல்றார். ஆண்டவர் சொல்றா, தேசம் என்ன கண்டிருக்கிறது? திறப்பு கண்டிருக்கிறது. திறப்புல நிற்கவும் சுவர்களை அடைக்கும் ஒருவனை தேடினேன். உன்னிலிருந்து தோன்றினவர்கள் பாழாய் போயிருக்கிற ஸ்தலங்களை எடுப்பித்து கட்டுவார்கள். திறப்புகளை அடைக்கவும் எடுப்பித்து கட்டவும் ஆண்டவர் உங்களை என்ன ஏற்படுத்தியிருக்கிறார். ஆகவே இந்த சத்தியத்தை தெரிஞ்சுக்கிட்ட நீங்க போய் மற்றவங்களுக்கு சொல்லுங்க, முதல்ல உங்களுக்கு சேஃப்டி வேணும்னா, உங்களுக்கு பாதுகாப்பு வேணும்னா நீங்க முழுமையா ஆண்டவருக்கு சரண்டர் ஆயிடுங்க. ஹல்லேலூயா. அவர்தான் உங்களை பாதுகாக்க முடியும். ஏசாயால நான் முதல் இந்த வசனத்தை வாசிக்கும் போது பயந்து போனேன். உன் நினைவுகள் உன் வழிகளும், கொஞ்சம் யோசிச்சு சொல்லுங்களேன். ஒன்னுன்னு சொல்லும்போது அப்படியே இந்த வசனத்தை வாயில சொல்லிடுறோம். ஒன்னுன்னு சொல்லும்போது நான் ஆண்டவர் சொல்றாரு, நீ இப்ப நினைச்சிருக்கிறீங்க, அது நினைப்பு கிடையாது. நீ நடக்கிற வழி வழி கிடையாது, வழி கிடையாது. ஆண்டவர் அப்படி சொன்னா உங்களுக்கு எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்க. அப்ப நாம அவங்க திருப்பி சொன்னோம். எப்படி சொன்னோம்? ஆண்டவரே, என் நினைவுகள் அல்ல, உமது நினைவுகளின்படியே என் வாழ்க்கையை ஒப்புச்சுதான் வழி. அல்லேலூயா. உம்முடைய வழியில நடக்க என்ன ஒப்பு கொடுக்கிறேன். ஆகவே ஏன்னா நீங்க என்ன சொந்தமாக்கிட்டீங்க, கிரயமா வாங்கிட்டீங்க. ஆண்டவரே, எனக்கு எந்த தகுதியும் கிடையாது, ஆனா எனக்கு ஒரு அற்புதமான ஒரு பட்டம், எனக்கு ஒரு பேர் இருக்குது. என்ன தெரியுமா? ஸ்லாக்கியம். நான் தேவனுடைய பிள்ளை. அல்லேலூயா.
என் பேர் ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. என் ஆண்டவர் இரத்தம் சிந்தி என்னை மீட்டெடுத்திருக்கிறார். பரலோக ராஜ்யத்தில் தேவாதி தேவனை அழைத்து செல்ல போகிறார். ஆகவே அவருக்கு சொந்தமானதை அவரே வேலி அடிச்சு பாதுகாத்துக் கொள்வாருங்க. பாதுகாப்புக்கு நீங்க ஜெபம் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. நீங்க செய்ய வேண்டியது பாதுகாப்புக்கு உங்களை ஒப்பு கொடுத்து ஜெபம் பண்ணணும். உங்களை ஆண்டவரிடத்துல கொடுத்துட்டா அவர் பாதுகாத்துக் கொள்வார். அவர்கிட்ட கொடுக்கிறதே கிடையாது. ஆண்டவரே காத்தருளும், பிதாவே என்னை காத்தருளும், இயேசுவே என்னை காத்தருளும். இந்த இரவுல எந்த பூச்சி போட்டும் என்ன செய்யக்கூடாது, கடிக்க கூடாது. சில ஜபா தான், டெய்லி ஜபா தான். பூச்சி போட்டுல பக்கத்துல இருக்கிற ஆளே உன்னை கடிச்சிடுவாங்க. எழுதிருக்குல்ல, கடித்து பட்சியாதுன்னு எழுதிருக்கு இல்லையா? அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஒருத்தர் சண்டை போட்டா, ஒரு மல்யுத்த வீரர் பார்த்தா காதை கடிச்சு தூக்கி போட்டான். ஜெயிக்க முடியல, வெறியா தெரியல. கடிக்கிறதுக்கு யார் நிறைய இருக்குது. பேசலாம், ஆண்டவர் தான் உன்னை பாதுகாக்கணும். அல்லேலூயா. நீ நினைக்கிற மாதிரி கிடையாது. நம்ம நினைப்போம் சிலர் மூலம் நமக்கு பிரச்சனை வரும் நினைப்போம். அவங்க மூலம் பிரச்சனையே வராதுங்க. பிரச்சனையே வராம ரொம்ப கூட உங்களுக்கு தடை இல்லை. தைலெல்லாம் தேய்ப்பாங்க, அவங்க மூலம் பிரச்சனை வரும். நல்லா கவனிங்க. ஆண்டவர் ஒருத்தருக்கு தாங்க தெரியும். அவருக்கு ஒருத்தருக்கு தான் தெரியும். மறைவாய் இருக்கிற கண்ணிகளை அறிந்த தேவன் அவர். அவருக்கு மறைவான சிருஷ்டி ஒன்றுமில்லை. ஆகவே உன் அறிவு கிட்டினபடியே உன்னை காத்துக் கொள்ளலாம் என்று நினைக்காதே. உன் அறிவு சார்ந்தபடியே வாழ்வதற்கு சம்பாதிக்கலாம் என்று நினைக்காதே. உன் அறிவு சார்ந்தபடி இந்த உலகத்திலே நீ உன்னை மேன்மைப்படுத்திக் கொள்ளலாம் என்று நினைக்காதே. உன்னுடைய மேன்மை, உன்னுடைய செல்வம், உன்னுடைய பாதுகாப்பு, உன்னுடைய ஜீவன் எல்லாம் கர்த்தருடைய கையில் இருக்கிறது. சாலமோன் தேவாலயத்தை பிரதிஷ்டை பண்ணும்போது இப்படித்தான் சொல்கிறான். அவரிடத்தில் என்ன உண்டா? கனம் உண்டு, மகிமை உண்டு, ஆண்டவருடைய சமூகத்துல தான் உண்டுன்னு சொல்றாருங்க. அப்ப உங்களுடைய வாழ்க்கை எப்பொழுதும் கர்த்தரால் கொடுக்கப்பட்ட, அவரால் கிரயமாய் வாங்கப்பட்ட ஒரு தோட்டம். நீங்கள் அவருக்கு சொந்தமானவர்கள். நீங்கள் ஆகவேதான் சொல்றேன், நான் ஆண்டவருக்கு சொந்தனா, ஆண்டவர் என்னை வெளியடிச்சு பாதுகாத்துக் கொள்வார். யோபு கேட்டாரா? யோபு கேட்கவில்லை, ஆண்டவரே வேலி அடிச்சார். நான் சொல்றேன், கொரோனா வைரஸ் உங்களை தாக்காதபடி கர்த்தரே உன்னை வேலி எடுத்து பாதுகாத்தார். நீங்க ஆண்டவரை சார்ந்து கொள்ள வேண்டும். நீங்கள் ஆண்டவருக்கு உங்களை அர்ப்பணிக்க வேண்டும். அந்த நாட்டில் மோகன்சி லாசரஸ் எவ்வளவு ஜெபம் நடத்தினார், விதவிதமா நடத்தினார். பல குறிப்புகளை சொல்லி நடத்தினார், கண்ணீரிட்டு அழுது நடத்தினார். இந்த ஜெபங்கள்லாம் ரொம்ப பிரயோஜனமா இருந்துச்சு இல்லையா? அநேகரை ஜெபிக்க தூண்டியது, ஆண்டவரை தேடுவதற்கு அது ஒரு நல்ல வாய்ப்பா இருந்தது. நேரம் ஆன்லைன்ல ஏராளமான செய்திகள், பிரசங்கங்கள், சாட்சிகள் ஆண்டவர் அந்த நாட்களை கேட்க வைத்தார். நம்ம ஆண்டவரை சார்ந்திருந்ததுனாலே தேவன் நம்மை 2021 கொண்டு வந்திருக்கிறார். அல்லேலூயா. என்னை காத்து நடத்துகிற ஒரு தேவன், என்னை வேலி அடைத்து பாதுகாக்கிற ஒரு தேவன். ஏனென்றால் இந்த தோட்டம் ஆண்டவருக்கு சொந்தம். அல்லேலூயா. வேகமா அடுத்த ஒரு விஷயத்துக்கு போலாம். ஏன் ஆண்டவர் தோட்டத்துக்கு வேலி அடைக்கிறார்? ஏமா தோட்டத்துக்கு வேலி அடைக்கிறார்? பைபிள்ல தோட்டம், நிறைய தோட்டம் இருக்கு. என்னென்ன தோட்டம் இருக்குது? கிடக்கிட்ட சொல்லுங்க பாருங்க. ஏதேன் தோட்டம், திராட்சை தோட்டம், கத்தரி தோட்டம், ஆண்டவர் பாடுபட்டாரு, கெஸ்டமிலே தோட்டம், அப்புறம் சரிங்க, உங்களுக்கு ஹோம்வொர்க். நீங்க இந்த தோட்டம் எல்லாம் கண்டுபிடிச்சு வைங்க. எங்கெல்லாம் தோட்டம் சொல்லுதோ அப்படி கண்டுபிடிச்சு வைங்க. இப்ப அந்த நேசரின் தோட்டத்தை தான் நம்ம தியானம் பண்ணிட்டு இருக்கிறோம். ஆண்டவருடைய கர்த்தருடைய தோட்டத்தை தான். என்ன கவனிங்க, ஒரு சம்பவம் பைபிள்ல இருந்து ஆகாப் ராஜா நாட்கள்ல ஒரு சம்பவம் இருந்தது. தோட்டத்தை கொள்ளையாக பார்த்தான். அது தோட்டம், அது யாருடைய தோட்டம்? நாபால் என்கிற ஒரு மனிதனுடைய திராட்சை தோட்டம். அது திராட்சை தோட்டம். வினியர், தேவனுடைய சபை. தேவனுடைய சபைய யாரு? ஆகாப் யெசபேல் என்கிற அந்நிய ஆவியோடு தொடர்பு கொண்டு என்ன மாத்த பாக்குறாங்க? கீரை கூட நல்லதுதான், ஆனா திராட்சையை விட சிறந்தது கிடையாது. அல்லேலூயா. சபையை விட சிறந்தது வேற எதுவும் கிடையாது. இங்க நிறைய பேரு சபையா இருக்க விரும்பாமல் கொள்ளையா இருக்க விரும்புறாங்க. கீரை கொள்ளை, கொள்ளை நல்ல எங்கதான் இருக்குங்க சொல்லுவாங்க, கொல்லப்புறத்துல. அப்புறம் எங்க? பின்னாடி. அல்லேலூயா.
நிறைய பேர் முன்னாடி வர விரும்ப மாட்டாங்க. எங்க இருக்க விரும்புறாங்க? பின்னாடி தான் இருக்க விரும்புறாங்க. பாருங்க, இந்த ஆகாப் ராஜா ரொம்ப அழுதான், கஷ்டப்பட்டான். போய் கேட்டான், அவன் சொல்லிட்டான், தோட்டத்தை நான் கொடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டான். அது திராட்சை தோட்டம், எங்களுடைய முன்னோர்களுடைய தோட்டம், அதை நான் கொடுக்க மாட்டேன். கர்த்தர் அப்படிதாங்க இந்த தோட்டத்திற்காக அன்னைக்கு நாபால் தன் ஜீவனையும் கொடுக்கிற ஒரு சூழ்நிலை வந்தது. அல்லேலூயா. பொய்யான குற்றச்சாட்டு அவன் மேல வந்தது. நாபால் ஒரு குற்றம் செய்யாமல் கல்லெறிந்து சாகடிக்கப்பட்டான். யாருடைய ஆலோசனை தெரியுமா? யெசபேலுடைய ஆலோசனை. யெசபேலுடைய ஆலோசனை அந்த திராட்சை தோட்டத்துக்கு சொந்தக்காரரை கொன்று போட பார்த்தது. இந்த உலகத்திலே என் அருமையான தேவனுடைய ஜனமே, ஆண்டவர் தன்னுடைய திராட்சை தோட்டத்தை, தேவன் தன் நேசருடைய தோட்டத்தை உருவாக்குவதற்காக தன்னுடைய ஒரே பேரான குமாரனை சாக கொடுத்தார். அல்லேலூயா. ஆனா பிசாசு உலகத்தின் மக்களை கீழே கொள்ளையாக்கும்படி அவன் விரும்புகிறான். அல்லேலூயா. சபையை நீங்க கீழே கொள்ளையா மாறிடக்கூடாது. நீங்க தேவனுடைய திராட்சை தோட்டமாக இருக்க வேண்டும். பிரைஸ் தி லார்ட். பாருங்க, வருத்தப்பட்டு சாப்பிடவே இல்லை, துக்கமா இருந்தான். யெசபேல் கேட்டா, என்ன ஒரு மாதிரி துக்கமா இருக்கிறீங்க? அவன் ரொம்ப அவளை குறித்து பைபிள்ல வேறான வார்த்தைகள் எழுதப்பட்டிருக்குது. யெசபேல்னா அவள் யாருங்க? யெசபேலுக்கு முடிவு எப்படி ஆச்சு தெரியுங்களா? யெசபேல்னா யாரு தெரியல, இந்த சிஸ்டர் தெரியலையே, நம்ம சபையில யாரும் கிடையாது அப்படின்னு யோசிக்கிறீங்க நிறைய பேர். கண்ணத்துல கையை வச்சு வரை யோசிக்கிறாங்க. யெசபேல்ன்ற பாஸ்டர் யார் தெரியலையே. ரைட். ஆகாப்புடைய மனைவி. பாருங்க, அவளுடைய திட்டமும் அவருடைய விருப்பமும் அவருடைய செயல்லாம் தேவ ராஜ்யத்துக்கு எதிராக இருந்தது. இது யெசபேலின் ஆவி. தேவனுக்கு எதிராக செயல்படுகிற நபர்கள் உங்களை மீட் பண்ணாங்கன்னா அவங்களை விட்டு விலகிடுங்க. அது யெசபேலின் ஆவி. ஆகாப் ஒரு யூத ராஜா. ஆனால் யெசபேலை அவன் திருமணம் செய்ததாலே அந்நிய தெய்வங்களை தூபம் காட்டுகிறவனாய் மாறினான். எலியா அவனை வந்து எச்சரித்தான். ஆகாப்பின் முடிவு உங்களுக்கு தெரியும். தன் ரதத்திலே விழுந்து செத்து போனான். யெசபேலுடைய முடிவு உங்களுக்கு தெரியும். மேல இருந்து விழுந்து என்ன செஞ்சா? எகுல் நாட்களில் செத்து போனான். அவருடைய ரத்த சுவர்களில் தெரித்தது என்று வேதத்துல வாசிக்கிறோம். அவருடைய மாம்சத்தை நாய்கள் வந்து திண்டல் என்று வேதத்துல வாசிக்கிறோம். அவருடைய முடிவு சாபமா பிடித்தது. தேவன் ஏற்படுத்தின தோட்டத்துக்கு விரோதமா எத்தனை யெசபேல் வந்தாலும் வாழ முடியாது. கையில தட்டி கர்த்தரை சோதனை பண்ணுங்க. கர்த்தருடைய தோட்டத்தில் தேவனுடைய சபைக்கு எதிராய் ஆண்டவர் தெரிந்து கொள்ளப்பட்ட ரட்சிக்கப்பட்ட ஜனத்துக்கு விரோதமாய் எத்தனை யெசபேல் வந்தாலும் வாய்க்கார். அல்லேலூயா. திட்டம் போட்டா நடந்தது தெரியுமா? இவன் அழுதான். அவன் சொல்ற, நீ ஒரு ராஜாவா? நீ என்னையா நீ இதுக்கு போய் அழுதிருக்கு? சீதோனிய மன்னருடைய மகள் அவ செய்து வந்த இறை தெய்வ வணக்கம், விக்கிரக வணக்கங்கள், இஸ்ரவேலின் தேவனை ஆராதிக்க அவ விடல. அவ எதிராக செயல்பட்டா. எலியா தான் அதை போய் என்ன செஞ்சாங்க? எதிர்த்து பேசினான். அல்லேலூயா. அந்த தேசத்துல மழை வராம போனது ஆகாப்பு தான் அது காரணம். யெசபேலுடைய ஆலோசனை கேட்டதுனால பல காரியங்கள் நடந்தது. நம்ம அங்க போக வேண்டாம். இப்ப நல்லா கவனிங்க. இந்த தோட்டத்தை பத்தி நான் சொல்ல போறேன். தோட்டம் கொள்ளையாய் மாறி போனது. அவன் அல்லேலூயா. அதுல காய்கறி தான் போட முடியும், வெண்டைக்காய் தான் போட முடியும், தக்காளி தான் அதுல போட முடியும், கீரை தான் போட முடியும். ஆனால் தோட்டம் என்பது அப்படி கிடையாது. இதுல கொய்யா இருக்கும், திராட்சை வைக்கலாம், மாதுளை வைக்கலாம். என்ன செய்யலாங்க? பல கனி வகைகள் நிறைந்த ஒரு இடம் தான் தோட்டம். கைகளை தட்டி கர்த்தரை சோதனை பண்ணலாமா? ஆமென். அல்லேலூயா. ஆண்டவர் முதல் மனிதனை படைத்து எங்க தான் வைத்தாருங்க? ஏதேன் என்ற தோட்டத்தில் அவனை வைத்தார். கர்த்தர் உங்களை என்னை சிருஷ்டித்து சபை என்கிற தோட்டத்தில் வைத்திருக்கிறார். அல்லேலூயா. அதுக்கு பேர் என்ன பேர் வேணாலும் வச்சுக்கலாம். அதெல்லாம் பெரிய விஷயமே கிடையாது. நாம் எல்லாரும் தேவனுடைய தோட்டமாகிய சபை. எனக்கு படிக்கிற சோதனை பண்ணுங்க. ஒரு நாள் அற்பமான கீரை கொள்ளையாய் மாறிவிட நம்ம இடம் கொடுக்க கூடாது. நாம் வேடி அடைக்கப்பட வேண்டும். நமக்கு பாதுகாப்பு வேண்டும். அன்றைக்கு ஆகாப் ராஜா ஒரு அரசனாய் இருந்து தன்னுடைய பிரஜையை பாதுகாக்கவில்லை. ஆகாப் ராஜா தானே தன்னுடைய பிரஜையினுடைய தோட்டத்தை விரும்பினான். ஆகவே இந்த பொல்லாத காரியங்கள் நடக்க நேர்ந்தது. ஆனால் நம்முடைய தேவன் தன்னுடைய தோட்டத்திற்காக தன்னுடைய குமாரனை கொடுத்து கிரயமாக்கி நம்மை பாதுகாத்து வந்திருக்கிறார். 2021 வரைக்கும் நம்மை கொண்டு வந்திருக்கிறார். ஆகவேதான் சொல்றேன், ஞானஸ்நானம் எடுக்காத பிள்ளைங்க நீங்க கிரயமாய் கொள்ளப்படும்படி ஆண்டவரோட உடன்படிக்கைக்குள்ள வந்துருங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ரைட். அடுத்த விஷயத்தை நான் சொல்றேன். ஒரு நோக்கம் இருந்தது. அதுதான் இரண்டாவது குறிப்பு.
ஏன் வேலி அடைக்கிறார்? சும்மா இருக்கிற ஒரு தோட்டத்துக்கு செலவு பண்ணி ஏன் வேலி அடைக்கிறாங்கன்னா உள்ள என்ன வைக்க போறாங்க? கனி விருட்சங்களை இதுல வைக்க போகிறார். அல்லேலூயா. ஏசாயா 5ஆம் அதிகாரத்துக்கு எடுத்துக்கொண்டால் நேசருக்கு ஒரு தோட்டம் இருந்தது. அந்த தோட்டத்தை ஆண்டவரே என்ன செய்றாருங்க? அதை பண்படுத்தி, அந்த நிலத்தை பண்படுத்தி, அதில் இருக்கிற கற்களை பொறுக்கி, குச்சிகளை பொறுக்கி, அதில் இருக்கிற முற்காடுகள் எல்லாம் சீராக்கி, ஆண்டவர் அதை உழுது, அதிலே ஆண்டவர் ஒரு தோட்டத்தை ஏற்படுத்தும்படி சித்தம், ஒரு பெரிய பிளான் அதுல சொல்றார். நீங்க வாசித்து பாருங்க வீடுகளில் சென்று. அந்த தோட்டத்திலே நான் என்ன செய்வேன்? திராட்சை கொடிகளை கொண்டு வந்து என்ன செய்வேன்? நான் நடுவேன். அந்த திராட்சை கொடி, அந்த செடிகள் எப்படிப்பட்ட திராட்சை செடிகளா? நற்குல திராட்சை செடி. சொல்லுங்க, நான் இந்த குலத்தை சேர்ந்தவன், நான் அந்த குலத்தை சேர்ந்தவன், இதெல்லாம் தூக்கி தூரம் போட்டு நம்ம எல்லாரும் நற்குலமாய் கர்த்தர் திராட்சை செடியாய் நம்மை நட்டு வைத்திருக்கிறார் சபையிலே. ஹalleluya. அருமையான தேவ ஜனமே, ஆகவே என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான தேவனுடைய பிள்ளைகள், நல்ல கனிகளை கொடுக்கிற திராட்சை செடியாய் நம்ம வைத்திருக்கிறார். ஹalleluya. சபையிலே இருந்துதான் கனி கொடுக்க முடியும். வேதம் சொல்லுது, கர்த்தருடைய ஆலயத்திலே நாட்டப்பட்டவர்கள் செழித்திருப்பார்கள். அல்லேலூயா. கர்த்தருடைய சபையில இருந்தாலும் நீங்க கனி கொடுக்க முடியும். கனி நிறைந்த ஒரு வாழ்க்கை. பூவும் பிஞ்சுமாய் இருக்கிற இந்த தோட்டத்துக்கு தேவன் வேலி அடைக்கிறார். ஏனென்றால் கனி கொடுக்க வேண்டும். அந்த தோட்டத்துக்கு தேவன் சொல்றார், நான் அந்த நடுவே ஒரு ஆலையை கட்டுவேன். அந்த தோட்டத்தில் வருகிற பழங்களை நான் கொண்டு வந்து அந்த ஆலையிலே பிழிந்து, அந்த ஆலையில் அந்த ரசத்தை நான் சேர்ப்பேன். அந்த தோட்டத்தை நான் பண்படுத்துவேன். அதற்கு நான் வேலி அடைப்பேன், பாதுகாப்பேன். இப்படி எல்லாம் ஆண்டவர் தன்னுடைய நோக்கத்தை அங்கு சொல்லுகிறார். உன்னை பாதுகாத்து வந்த தேவன் சொல்லுகிறார், உன்னை பாதுகாத்து வந்தது எனக்கு நீ பலன் கொடுக்க வேண்டும். நான் கட்டியிருக்கிற ஆலையில திராட்சை ரசம் சேர வேண்டும். நான் எதிர்பார்க்கிற உன்னை நற்குல திராட்சை செடியாய் ரட்சிக்கப்பட்டவனாய் பரிசுத்தவனாய் நீதிமானாய் நாட்டினேனே. நீதிமானே உன்னுடைய பங்கு என்ன? பரிசுத்தவானே உன்னுடைய பங்கு என்ன? ரட்சிக்கப்பட்ட ஜனமே உன்னுடைய பங்கு என்ன? தேவன் எதிர்பார்க்கிறதை நீ செய்யாமல் நீ வாழ்ந்து கொண்டிருப்பாய் என்று சொன்னால் ஆண்டவர் அடுத்த முடிவு என்ன எடுக்கிறார் தெரியுங்களா? நான் முழுசா விளக்கிறதுக்கு நேரம் இருக்காது. நீங்க ஏசாயா 5 வீடுகளை சென்று போய் வாசித்து பாருங்கள். அந்த தோட்டத்துக்கு இருந்த அடைப்பை அவரே நீக்கி போடுகிறார். அது மிருகங்களால் மேய்ந்து போடட்டும் என்று அவர் சொல்கிறார். வேதனைப்படுகிறார். நான் நல்ல கொடியா உன்னை நாட்டினேன், நீயோ கசப்பான கொடிகளே, நீயோ கனிதராத ஒரு நிலைமையில் இருக்கிறாய். ஆண்டவர் சொன்னார், தான் உண்டாக்கின தோட்டத்தை தானே சிதைக்கு விட்டு விடுகிறார். அல்லேலூயா. அவர் தாமே விட்டு விடுகிறதை பார்க்கிறோம். என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான தேவ ஜனமே, இதுவரைக்கும் நீ பாதுகாக்கப்பட்டிருக்கிற தேவனுடைய சபையாய், ஒருவேளை நீ தேவனுடைய சித்தத்தை செய்யாமல், தேவனுக்கு பிரியமான கனிகளை கொடுக்காமல் நீ சபைக்குள்ளே இருந்து ஆண்டவருடைய வாக்கின்படி வாழாமல் இருப்பாயானால், ஒருவேளை உனக்கு இருக்கிற அடைப்பை கர்த்தர் நீக்கக்கூடும். அல்லேலூயா. ஒருவேளை பொல்லாத துஷ்ட மிருகங்களை மிதித்து போடலாம். அல்லேலூயா. கனி கொடுக்க வேண்டிய தருணத்தில் உன் வாழ்க்கை சீரழிந்து போவதற்கு தேவனால் கைவிடப்பட்ட ஒரு நிலைமை உனக்கு ஏற்படலாம். இது ஆண்டவரே சொல்லி இருக்கிறார். எந்த நிலைமையிலும் வாழ கற்றுக்கொள்ளுங்க. அல்லேலூயா. சமயம் வாய்த்தாலும் வாய்க்காவிட்டாலும் பேசணும் கிட்ட பேசுங்க, அன்பு பாராட்டுங்க, இரக்கம் காட்டுங்க, உதவி செய்யுங்க. உங்களுடைய வாழ்க்கை இப்படித்தான் இருக்கணும்னு நீங்க நிர்ணயிக்காதீங்க. நீங்க வாழ்கிற நிலைமையில இருந்த வாழ கற்றுக் கொடுக்கிற தெய்வம் தான் அப்படி ஆண்டவர். கரங்கள் கடிகத்துல சோதனை பண்ணலாமா? பலவீனமா இருக்கிறவங்க பார்த்துட்டா வா சண்டை போடலான்னு சொல்றாரு. என்னால முடியாது சொல்றான். நான் சின்ன கோத்திரம் உன்னை கொண்டுதான் செய்வேன் சொல்றாரு. பேச வராதுன்னு சொல்றாரு. நீ வா, உன்னை கொண்டு ஈப்தின் ராஜாவிடத்திலே பேசி என் ஜனத்தை ஆராதிக்க அழைத்தவர்கள் சொன்னாரு. சொன்னவர் அப்படியே செய்தார். நம்முடைய இயலாமை நம்முடைய வாழ்க்கையில் சொல்லிக்கிட்டே தான் இருக்கலாம். இவைகளை பார்க்கிறேன், தேவன் பெரியவராக இருக்கிறார். அல்லேலூயா. இந்த தேவன் பெரியவராக இருக்கிறார். ஆகவே என்னை அவர் பாதுகாத்து வருவது, அடைப்பு கொடுத்திருக்கிறது உன்னத நோக்கம் என்னன்னா, ஒரு பெரிய திட்டம் வச்சிருக்கிறார். என்ன குறிச்ச ஒரு திட்டம். அதனாலதான் கர்த்தர் என்ன பாதுகாத்தார். உங்களை குறித்து ஒரு திட்டம் வைத்திருக்கிறார். 2021 உங்களை குறித்து கர்த்தர் ஒரு பெரிய திட்டம் வைத்திருக்கிறார். அது ஆண்டவருக்கு தான் தெரியும். எத்தனை பேர் ஆதாயம் பண்ண போறோம், எத்தனை குடும்பங்களுக்கு ஆசீர்வாதமா இருக்க போகிறோமோ, எத்தனை பிள்ளைகளுக்கு ஆறுதலாய் நாம் இருக்க போகிறோமோ, கர்த்தர் உங்களை கொண்டு கர்த்தர் இந்த வருஷத்துல அப்படி செய்ய போகிறார். நீங்க கனியற்ற அந்தகார கிரியைக்கு உடன்படக்கூடாது. நீங்கள் வெளிச்சத்தின் பிள்ளைகளாய் வர வேண்டும். நீங்கள் கர்த்தருக்கு மிகுந்த கனி கொடுக்க வேண்டும். அல்லேலூயா. அல்லேலூயா. ஒண்ணே இல்லைங்க, ஒருத்தரை பார்த்து ஒரு சிஸ்டர் வந்திருப்பாங்க. நம்ம எப்பவுமே நம்ம ஃப்ரெண்டுகளை தான் பார்த்து தோத்திரம் சொல்லுவோம். சிஸ்டர் புது படம் வாங்கினீங்களா? அங்க புதுசா ஒரு அம்மா வந்திருக்குது. அவங்களுக்கு போய் என்ன செய்யணுங்க?
பிரைஸ் தி லார்ட் சொல்லி அவங்கள விசாரிச்சீங்கன்னா அவனுக்கு எவ்வளவு சந்தோஷம் இருக்கு தெரியுங்களா? இவ்வளவு பெரிய சந்தோஷம். இது மகிமையான ஒரு ஊழியம். மகிமையான ஊழியம். விசாரிக்கப்படாமலே இருக்கிற எத்தனை பேர் இருக்கிறாங்க? என்னை யாராச்சும் விசாரிக்க மாட்டாங்களா? எனக்கு ஆறுதல் சொல்ல மாட்டாங்களா? நான் எல்லாரையும் விட்டுட்டு வந்திருக்கிறேனே. இன்னைக்கு தேவப்பிள்ளை, நீ உன்னை நீயே வைத்துக் கொள்ளாதே. அதனால்தான் நான் சொல்றேன், கர்த்தரின் மேய்ப்பரா இருக்கிற வசனம் பட்டுன்னு சொல்றோம். நீங்க அவருடைய ஆடா, அவர் சொல் கேட்கிற ஆடா. அவர் என்ன சொல்றாருங்க? என்னை கேட்கிற தேவப்பிள்ளைகள், அப்படி நீங்க உங்க வாழ்க்கையுடைய அந்த செயல்பாடு, அந்த முறையை நீங்க மாத்தி பாருங்களேன். தெரியாதவங்க கிட்ட போய் பேசுங்க. யாரோ ஒருத்தர் அவங்க கஷ்டத்தை பார்த்து அவங்களுக்காக ஜெபம் பண்ணுங்க. உங்க சொந்தத்துக்கு ஜெபம் பண்றதை விடுங்க, வீட்டுக்கு ஜெபம் பண்றதை விடுங்க. கடைசியா ஒரு வார்த்தை சொல்லுங்க. அது சொல்லல கூட ஆண்டவர் பார்த்துக்குவாருங்க. நீங்க பிறருக்காக கஷ்டப்படுங்க, பிறரை குறித்து அக்கறை கொள்ளுங்க, தேவ ராஜ்யத்தை குறித்த கரிசனை கொள்ளுங்க. உங்களால கஷ்டத்தின் மத்தியிலும் தேவனுக்காக வாழ பிரயாசப்படுங்க. கர்த்தர் உங்கள் வாழ்க்கை ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா. நெகேமியா சாதிச்சாருங்களே. நெகேமியா ஒரு பெரிய ஆளா? என்ன ஆளுங்க? ரசம் ஊத்தி கொடுக்கிறவங்க. ரொம்ப தாழ்மையான வேலை அது. கிளாஸ்ல ஒருத்தர் தண்ணி அடிக்கிறான், அவனுக்கு தண்ணி ஊத்தி கொடுக்குறான். ரசம் ஊத்தி கொடுக்கிற ஒரு சாதாரண வேலை செஞ்சாருங்க நெகேமியா. ஆனா அவர் சாதித்த வேலை, அவனுடைய தேசத்தின் அரண்மனை சுவர்களை என்ன செய்தாங்க? கட்டி எழுப்பினாரு. காரணம் என்ன தெரியுமா? கர்த்தருக்காக நம்ம அர்ப்பணிச்சா நம்மளை கொண்டு கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். நீங்க பைபிளை வாசித்து பார்த்தீங்கன்னா எழுதப்பட்டிருக்கு, கர்த்தர் அநேகர் அவனோடு சேர்ந்து கொண்டார்கள். கர்த்தருடைய கரம் அவன் மேல் இருந்தது. எஸ்ராவின் மேல் கர்த்தருடைய கரம் இருந்தது. அநேகரோடு சேர்ந்து கொண்டார்கள். நீங்க போய் கூப்பிட வேணாம், ஆட்டோமேட்டிக்கா மக்கள் வருவாங்க, ஆட்டோமேட்டிக்கா அற்புதம் நடக்கும். கர்த்தர் காரியங்களை செய்வார். உங்கள் நினைவை விட்டு வெளியே வாங்க, உங்க சிந்தையை விட்டு வெளியே வாங்க. முற்காலத்தின் எஜமானுக்குள்ளே நீங்க வாழாதீங்க. தேவன் உங்களை கரையமாய் கொண்டு எடுத்திருக்கிறார். அவருக்கு நீங்கள் சொந்தம். அவர் மறைவு கட்டி உங்களை பாதுகாத்து வந்திருக்கிறார். அந்த ஆண்டவர் ஒரு நோக்கத்தோடு உன்னை வாழ வைத்திருக்கிறார். ஆண்டுகளை கடந்து புதிய ஆண்டுகளை கொண்டு வந்திருக்கிறார். அவருடைய நோக்கம் உன் வாழ்க்கையில நிறைவேறும்படி முற்றிலுமாய் அவரை சார்ந்து கொள்ளுங்க. ஆண்டவரே, நீங்க என்ன சொல்றீங்களோ அதை நான் செய்ய போறேன். ஹல்லேலூயா. நான் அதை செய்ய போறேன். நான் நேத்து கூட பாஸ்டிங் பிரேயர்ல சொன்ன ஒரு பிரதர், சுவிசேஷ கூட்டம் நடத்த முடியாதுன்னு சொல்லி அதிகாரி தடுக்கிறாங்க. சொன்னார், மேஜின் கீழே இருந்த அதிகாரியின் காலை நான் பிடித்தேன். நான் கலங்கி போனேன். சுவிசேஷம் சொல்றதுக்காக ஒருத்தர் கால் போய் நான் பிடிச்சேன். எப்படியாவது ஆண்டவர் அறிவிக்கப்படணும். அது தடுத்து நிறுத்தப்படக்கூடாது. நமக்காக நாம் வாழ்கிறோம், நம்முடைய அந்தஸ்தை பார்க்கிறோம். என் அருமையான தேவ ஜனமே, 2021 கர்த்தர் உன்னை அடைக்கப்பட்ட தோட்டமாய் வைத்திருக்கிறார். இதுவரைக்கும் சேதம் வரல. ஏன் தெரியுமா? அவர் நோக்கம் அவருக்கு கிரயமா அவங்களை சொந்தமாக்கி இருக்கிறார். ஒரு நோக்கத்தோட அந்த இடத்துல, இந்த இடத்துல, இந்த தோட்டத்துல விசேஷித்த விதமாய் நான் உன்னை வளர்த்து மிகுந்த கனி கொடுக்க செய்யணும்னு சொல்லி உன்னை பார்த்துக்கிட்டே இருக்கிறார். அவருக்கு கனி கொடுப்பாயா? அவருக்கு உன் வாழ்க்கையை ஒப்பு கொடுப்பாயா? நிச்சயம் பெரிய காரியம். இன்னும் நிறைய வார்த்தைகள் பேசுவதற்கு நேரம் இல்லை. நான் ஜெபித்து முடிக்கலாம். என்னுடைய நேரம் முடிய போது நான் அப்படியே எழுந்து நின்று காணிக்கைக்காக ஒரு பாடலை பாடும். அதை தொடர்ந்து நான் ஜெபித்து முடிப்பேன். நான் என் நேசருடையவர், என் நேசர் எனக்கு உரியவர். இந்த பாடலை நான் பாடும்போது கர்த்தருக்காய் காணி செல்வோம். நான் என் நேசருடையவள், என் நேசர் எனக்கு உரியவர். முத்திரிக்கப்பட்ட கிணறு நான், மறைவு கட்டப்பட்ட ஊற்று நான். முத்திரிக்கப்பட்ட கிணறு நான், மறைக்கப்பட்ட ஊற்று நான். என் நேசருடையவள், என் நேசர் எனக்கு உரியவர். என் நேசருடையவள், என் நேசர் எனக்கு உரியவர். முட்களின் நடுவில் மதனத்தில் என் நேசரே, பட்சமாய் என்னோடு பேசியே வாழ்த்தி துதிக்க வளமாய் வாழுவே. பட்சமாய் என்னோடு பேசியே வாழ்த்தி துதிக்க வளமாய் வாழுவே. சொல்லுவோம், நான் என் நேசருடையவள்,
நேசருடையவர் எனக்கு உரியவர். முத்திரிக்கப்பட்ட கிணறு நான், மரணிக்கப்பட்ட ஊற்று நான். முத்திரிக்கப்பட்ட கிணறு நான், மரணிக்கப்பட்ட ஊற்று நான். என் நேசருடையவர் மறைக்கப்பட்ட ஒரு தோட்டமாக, அடைக்கப்பட்ட ஒரு தோட்டமாக என்னை பாதுகாத்து வைத்திருக்கிறார். என்னை அவர் அப்படி அடைக்கப்பட்ட தோட்டமாய் வைத்துக் கொள்வதற்கு நான் இருளிலிருந்து என்னை தன்னுடைய ரத்தம் சிந்தி என்னை கிரயமாய் வாங்கியிருக்கிறார். எதற்கு வாங்கினார்? எதற்கு மறைவு கட்டி என்னை பாதுகாத்து வருகிறார்? என்னை குறித்த ஒரு நோக்கம், ஒரு திட்டம் ஆண்டவர் வைத்திருக்கிறார். ஆகவே இந்த காலவெளியிலே ஆண்டவருடைய திட்டத்திற்கு, அவருடைய சித்தத்திற்கு நான் விட்டுக் கொடுக்கிறேன். எனக்காக வாழ்ந்தது போதும், எனக்காக வாழ்ந்தது போதும். என்னை காத்துக் கொள்வேன், என்னை நான் உயர்த்திக் கொள்வேன் என்றெல்லாம் நினைத்தேன். என்னை மண்ணில் காட்டுறேன். நீங்க எப்ப கிரயமா வாங்கினீங்களோ அன்னையிலிருந்து நான் உங்களுக்கு சொன்னாங்க, உங்க விருப்பப்படியே நான் வாழ விட்டுக் கொடுக்கிறேன். எத்தனை பேர் சொல்ல முடியும்? ஆண்டவர் சீமோன் பேதுருவை பார்த்து சொன்னார், யோவான் அப்போஸ்தலனை பார்த்து சொன்னார், ஆமென், உன்னை ஒருவன் தூக்கிட்டு போவான், நீ அப்படிதான் போய் என்னுடைய ஊழியத்தை செய்வேன்னு சொன்னார் பேதுருக்கு. உனக்கு ஆரோக்கிட்டு போய் பல இடங்களுக்கு கொண்டு போவாங்க, நீ ரொம்ப நாள் உயிரோடு இருப்படி யோவானுக்கு சொன்னாரு. அப்படிதான் நடந்தது, அப்படிதான் நடந்தது. சுமார் 100 வயதுக்கு மேல யோவான் அவரை ஒரு சின்ன ஒரு தொட்டில் போடுற ஒரு இதுல ஸ்ட்ரெச்சர்ல வைத்து அவரை தூக்கிட்டே போவாங்க. போற இடத்துல போய் தேவ சபைகளுக்கு செய்தி கொடுப்பாராம். பேதுரு அப்போஸ்தலன் அப்படிதான் ஆண்டவர் ஒரு திட்டம் வைத்திருந்தார். அப்போஸ்தலன் பவுலை குறித்து ஒரு திட்டம் பார், ராஜாக்களுக்கும் புறஜாதி மக்களுக்கும் இஸ்ரவேல் வீட்டாருக்கும் உன்னை தீர்க்கதரிசியா, உன்னை அப்போஸ்தலனாக உன்னை நான் தெரிந்து கொண்டேன்னு கர்த்தர் சொன்னார். ஆண்டவருடைய திட்டம் தான் நிறைவேறிச்சு. யோனா நினைச்சார் தேவ திட்டத்துக்கு மாறா போகலாம் சொல்லி, ஆனா கர்த்தர் திட்டம் தான் கடைசியில ஜெயித்தது. திரும்பவும் நினைவுக்கு கொண்டு போனார். அருமையான தேவன், நான் ஏராளமான விஷயத்தை சொல்ல முடியும். அவர் என்னைக்கு நம்ம வாங்கிட்டாரோ அன்னைக்கு நம்மளை பாதுகாக்கிற வேலி அமைச்சிட்டாரு. எதுக்கு வேலி போட்டார் தெரியுமா? விசேஷித்த கனி விருட்சங்கள் ஒன்றிலிருந்து வரணும். ஆமே, நிறைய தாளந்துகளை உனக்கு கொடுக்கணும், நிறைய வரங்களை உனக்கு கொடுக்கணும். இந்த உலகத்திலே அநேகருக்கு ஆசீர்வாதமா இருக்கணும். அவருடைய மகன் அவர் நாட்டின தோட்டம் என்பதை அநேகர் அறியணும் என்பதற்காக பயனுள்ள ஒரு மனிதனாய் உன்னை வைத்தார். நான் ரட்சிக்கப்பட்ட புதுசுல எரேமியா 2 வாசிக்கும் போது அழுதேன். நான் உன்னை வேர்புள்ள திராட்சை செடியா நட்டேன், ஆனா நீயோ ஆகாத கொடியாய் போனது, கசப்பான கனி கொடுத்தாயே என்று ஆண்டவர் பேசினார். நான் கதறி கதறி அழுதேன். எனக்கு அருமையான தேவ ஜனமே, கர்த்தர் நம்மை குறித்து ஒரு நோக்கம் வைத்திருக்கிறார், ஒரு திட்டம் வைத்திருக்கிறார். சகோதரி,
எத்தனையோ வருஷம் வீணாக்கிட்டேன் இல்லையா? எத்தனையோ வருஷம் கடந்து போய்விட்ட சகோதரனே, 2021 ஆகிலும் ஆண்டவரே, அந்த காலத்திலிருந்து ஆச்சரியமான ஒரு இடத்துல வரவழைத்தவரே, உமக்கு மிகுந்த கனி தரும்படி உம்முடைய தோட்டமாக உமக்குள்ளே இருந்து நான் கனி தருவதற்கு உதவி செய்ய ஆண்டவரே. எத்தனை பேர் கேட்க போறோம்? ஆண்டவரத்தில் கேட்கலாமா? அவருக்காக கிரையமாய் வாங்கின அவருக்காக, வேலி அடைத்து பாதுகாத்து வருகிற அவருக்காக, நல்ல கனி தருகிற தோட்டமாக, நல்ல கனி தருகிற பிள்ளைகளாக, அவர் விருப்பத்தை நிறைவேற்றும் பிள்ளைகளாக, அவர் சித்தப்படியே செய்கிற பிள்ளைகளாக ஆண்டவரே இந்த வருஷத்தை மாற்றிக்கொண்டு எத்தனை பேர் கேட்க போகிறோம்? ஆண்டவரத்துல கேளுங்க, உருக்கமா கேளுங்க. தம்பி தங்கச்சி கேளுங்க, பிரதர் சிஸ்டர் கேளுங்க. இந்த உலகத்தில் நீங்கள் என்ன ஓடினாலும் உழைத்தாலும் என்ன வாழ்க்கை வாழ்ந்தாலும் இறுதி வரைக்கும் உங்க கூட வராதமா? ஆமே. நீ தேவ சமூகத்துல போய் நிற்கும் போது நீ எனக்கா என்ன செய்தேன் ஆண்டவர் கேட்பா. என் அருமையான தேவ பிள்ளையை, நீ வாழ்ந்த வாழ்க்கையில நீ உனக்காய் வாழ்ந்து விட்டாய். எனக்கா என்ன வாழ்ந்தாய்? உன்னை நீயே கெடுத்துக் கொண்டாயே, உன் அறிவை சார்ந்து வாழ்ந்தாயே. நான் உனக்காக எத்தனை திட்டங்களை வைத்திருந்தேன், உன்னை கொண்டு எத்தனை காரியங்களை செய்ய இருந்தேன். என் ஆண்டவர் வேதனைப்படுவாரே. இன்னைக்கு கர்த்தருடைய ஸ்கரத்தில் ஆண்டவரே, உங்க பிளான் என்னப்பா, உங்க திட்டம் ஆண்டவரே? 2021 மேத்யூ பாஸ்டர் குறித்த ஒரு திட்டம் கர்த்தர் வைத்திருக்கிறார். 2021 உங்க பெயரை சொல்லி சொல்லுங்க, என்னை குறித்த ஒரு திட்டம் ஆண்டவர் கையில் இருக்கிறது, ஆண்டவருடைய கருத்தில் இருக்கிறது. அந்த தேவ திட்டம் நிறைவேற நான் ஒப்பு கொடுக்கிறேன், என்ன நான் ஒப்பு கொடுக்கிறேன். எத்தனை பேர் சொல்ல முடியும்? கர்த்தர் இந்த திட்டத்துக்கு நேராக உங்களை நடத்த போகிறார். அவர் உன்னை கிரயமாய் கொண்டிருக்கிறார், அவர் உன்னை வேலை அடைத்து பாதுகாத்து இருக்கிறார். ஆமென். ஒரு நோக்கத்தோடு அல்லவா நீ மிகுந்த கனி கொடுக்க வேண்டும், மிகுந்த பயனுள்ள மகனாய் வாழ வேண்டும். அதற்காகத்தானே ஏசப்பா என்னை நான் ஒப்பு கொடுக்கிறேன்னு சொல்லி கரம் தட்டி சொல்லலாமா? கரம் தட்டி ஏசப்பா என்னை நான் ஒப்பு கொடுக்கிறேன். இது 2021 கனி தருகிற ஒரு மகனாய், உங்களுடைய நோக்கத்தை திட்டத்தை உணர்ந்த ஒரு மகனாய் ஆண்டவரே, உங்களுடைய சித்தம் நிறைவேறுவதற்கு நான் விட்டுக் கொடுக்கிறேன். Thank you Jesus, thank you Jesus, thank you Jesus. சிலர் ஒருவேளை இந்த வார்த்தை ஏற்றுக்கொள்ளாமல் இப்படி ஒப்பு கொடுத்து ஜெபிக்காமல் இருக்கலாம். கர்த்தர் உங்களை அவர் நிறுத்தும் பொழுது, அப்பொழுது ஆண்டவர் உங்களை கேள்வி கேட்கும் பொழுது இந்த செய்திகள் உங்களை உணர்த்தும். தேவ பிள்ளையே, எத்தனையோ நாட்கள், எத்தனையோ மாதங்கள், எத்தனை வருடங்கள் கர்த்தருக்கு பயனில்லாத வருடங்களாய் போய்விட்டது. கர்த்தருக்கு பயன்படாத வருடங்களாய் போய்விட்டது. யோசிச்சு பாருங்க, நம்ம என்ன சாதிச்சோம்? ஆண்டவருக்காக நம்ம என்ன சாதிச்சோம்? உங்களுக்கு உயிரை கொடுத்தாரே. எத்தனை பேர் சாட்சி சொன்னாங்க? இந்த வைரஸ் நம்மளை பாதுகாத்து, இந்த வைரஸ் நம்மளை பாதுகாத்தாரு. எத்தனை விபத்திலிருந்து பாதுகாத்தாரு, கொள்ளை நோயிலிருந்து பாதுகாத்தாரு, கொடிய ஆபத்திலிருந்து பாதுகாத்தாரு, குப்பையிலிருந்து நம்மை உயர்த்தி வாழ வைத்தாரே. என்ன பிரதர் நம்ம ஆண்டவருக்கு செஞ்சோம்? என்ன கனி கொடுத்தோம் சிஸ்டர்? என்னுடைய விருப்பத்தை நிறைவேற்றணும். நீங்க சொல்லணும், ஆண்டவரே நமக்காக உங்களுடைய நோக்கத்தை புரிந்து, உங்களுடைய நோக்கத்தை அறிந்து, உங்களுடைய திட்டத்திற்கு என்னை விட்டுக் கொடுக்கிறேன். மிகுந்த கனி கொடுங்க.